ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்திங்கன்னா ஒரு பியூரான ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. ஹிஸ்டாரிக்கல்னால் சும்மா சாதாரண ஹிஸ்டாரிக்கல் இல்லை, மிஸ்ட்ரி ஃபேண்டசி எல்லாம் கலந்த ஒரு பக்காவான ஹிஸ்டாரிக்கல். ஆன்கோயிங்கில் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. சரி, ஒரு 2 எபிசோட் சும்மா பார்க்கலான்னு பார்த்த உடனே நம்ம சேனலில் போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால நான் போட்டுட்டேன். எல்லா எபிசோட்லேயும் சரி கைஸ், ட்விஸ்டெல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து ரொமான்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதனால் நீங்களும் பார்க்குற அளவுக்கு வேர்த்தான ட்ராமா தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஜே வாய்ஸ் அண்ட் நான் உங்கள் டிஜே. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி பையன் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அவன் ஏதோ பேய பார்த்த மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓடி அந்த பையன் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்குறான். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவமாட்ட வந்து நின்றுருக்கு வெள்ளை முடியோட. அந்த பையன் அக்கா அப்படின்னு பயந்துட்டு இருக்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பையன் பார்த்தீங்கன்னா மின் குடும்பத்தை சேர்ந்தவன். அவங்க ஒரு பணக்கார குடும்பம்னு வச்சுக்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஓடி வந்து இந்த மாதிரி தம்பியை காணும்னு சொன்னோன்னே இந்த சின்ன பிள்ளை இருக்கால இவ தான் நம்ம ஹீரோயின். இவளுக்கு நான் பெரிய ஷாக்கு. இன்னொரு பக்கம் அந்த தொலைஞ்சு போன பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா உட்காந்து வேண்டுன்னு வேண்டிட்டு இருக்காங்க எல்லா சமயம். எப்படியாச்சும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்துருன்ட்டு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போய் இளவரசர்கிட்ட ஏதோ ஒரு உதவின்ட்டு கேட்க, ஆக்சுவலாக அந்த பையன் இருக்கான்ல அவனை வரைஞ்சு ஊரு பூரா ஒட்டணும். இதை தான் போய் அவங்க அப்பா கேட்டிருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த பெயிண்டிங்லாம் வரைஞ்சு இந்த தெருவா ஒட்டுவாங்களா அந்த மாதிரி எல்லாம் ஒட்டிட்டாங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பையனை காடமான்ட்டு. இங்கே ஒரு பக்கம் ஷாமா ஆடிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ விஷுவல்ஸ்லாம் வருது. கரெக்டாக அவங்க விஷுவல் மேட்ச் ஆகிறக்கும் நம்ம ஹீரோயினோருக்கும் கரெக்டாக இருக்குது. அவங்க போய் எதையோ பார்த்து மயங்கி விழ. இன்னொரு பக்கம் அந்த ஷாமான் இருக்காங்களா அவங்களும் வில்லன்ட்டு அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஷாமானும் இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் மயக்க வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு எப்பவுமே அவள் தம்பி ஞாபகமாக தான் இருக்குது. உட்காந்துட்டு எப்பயாச்சும் நான் அவனை மறுபடியும் பார்ப்பனாங்கிற மாதிரி அவள் தம்பியவே நினச்சிட்டு இருக்க. எப்படியோ ஒரு 12 வருஷம் போயிடுது. 12 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை இன்னும் பார்த்து அந்த பசங்களாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அன்னைக்கு போனவர்றா பெரிய வீட்டுக்காரர் ஜின்னு இன்னுமே வரல அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அக்கா தான் தெரியுமா. அவங்க அக்கா கிட்ட ஒரு டெமான் இருக்குது. அந்த டெமான் தான் அவங்க தம்பியும் திண்டுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க அக்கானால தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயினும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த ஜின்னோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிட்டாங்க. என் பையன் இன்னும் வருவானா என்னன்ட்டு இந்த போதை கடுமையாகின மாதிரி இருக்க. ஜின்னோட அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்த வந்து நான் தான் ஜின்னு, உங்கள் தொலைஞ்சு போன பையன் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னை மறந்துட்டீங்களாப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா நீ என் பையனாக இருக்கிறக்க ஒரே ப்ரூஃப் போதுன்ட்டு அந்த காயை ஒரு மாதிரி இருக்கு அவர் உடம்புல. அதை காட்டி சரி சொல்லு இது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா திக்கிட்டு இருக்கான். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என் பிள்ளையா இருந்தா சாகிற வரைக்கும் அந்த காயத்தை மறந்துருக்க முடியாது. அப்படி நீ மறந்தனா கண்டிப்பாக என் பொண்ணாவே இருக்க முடியாது அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா கை இருக்குல்ல அதை வச்சு அப்படியே அவனுக்கு வெட்டி விட்டுறாங்க. நீ பொய் தானே அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ம இளவரசர்கிட்ட போய் ஆகணும்ட்டு நியூஸ் வர அவர் போய் பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆளெல்லாம் செத்து போய் கிடக்குறாங்க. அங்கே பார்த்தா இளவரசர் வரைஞ்சிக்கிட்டு இந்த பட்டாம்பூச்சிகளோட இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு தெரியும்ல. அப்புறமும் ஏன் நான் கேட்ட மாதிரி எதையுமே பர்ஃபெக்டாக அனுப்ப மாட்டீங்கன்ட்டு இந்த பெயிண்ட்டு ப்ரஷ்ஷெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பர்ஃபெக்டாக இல்லைன்ட்டு அவங்க ஆளையே முடிச்சிட்டாரு. இந்த மாதிரி மன்னிச்சிடுங்க, இனிமேல் இந்த தப்பெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இங்கே வா அப்படின்ட்டு இவர் ஏதோ ஒரு பெயிண்டிங் ஆட்ட வரைஞ்சிருக்காரு. இது எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்ட்டு இருக்க. அருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல, அப்போ இப்போவே போய் அந்த பெயிண்ட்டு ப்ரஷ் எல்லாத்தையும் கொண்டு வா. இப்போ நான் வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த டைம் கரெக்டாக இருக்கணும் புரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா நைட்டு. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஏதோ வேட்டைக்கு போயிருப்பான் போல. சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆளுகளெல்லாம் பாடக்கூடாது அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ஏதோ மாறு வேஷம் மாதிரி போட்டிருக்கால மறைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவனுக்கு படையே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை தான் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல எவனோ ஒருத்தன் வாய் வேற பொத்திடுறான். பொத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊன்ட்டு ஒருத்தன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜின்னு காணாம போயிட்டான்ல அவனோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக தடுத்து வளர்த்த பையன் தான். இந்த மாதிரி அவன் கத்தி வச்சுட்டு மாட்டிட்டு இருக்க. அவன் உனக்கு பதில் சொல்ல வேண்டியதுலன்ட்டு ஊன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு காட்ட முடியுமா முடியாதான்னு இருக்க. அதெல்லாம் உன் வேலையே இல்லைங்கிற மாதிரி ஊ சொல்றான். அதுக்கு எனக்கு அதிகாரம்லாம் இருக்குல்ல, நான் இப்படி பார்க்காம போனா தப்பாயிடாது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ல கேட்காம ஓப்பன் பண்ண. கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் ஏதோ பொண்ணா கெட்டப் மாதிரி கவர் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்கள் பெண்ணை தெரியாமல் தொட்டதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இதோட பின்விளைவுகளை அனுபவிக்க ரெடியாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது நான் மாற்றி வந்துட்டேன், எனக்கு நேரம் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவன் படையை கூட்டிகிட்டு கிளம்பிடுற. கொஞ்சம் நீ கவனமாக இருந்திருக்கணும், பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அவன் போட்டு திட்டிட்டு இருக்கான். 3 மாதம் வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன், இருந்தாலும் என்னை இப்படி தான் வரவேற்பல அப்படின்ட்டு இருக்க. 3 மாதம் நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தேன்னா அவள் தம்பியை தேடி தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டு இருப்பா. அது இவனுக்கும் தெரியும். இங்கே ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருதாமா, உனக்கு இந்த மாதிரி வணிகம்னு எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதனால நீ தான் அதோட தடமை ஏற்ற மாதிரி அதை நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜின்னோட அம்மா இருக்கும்போது நான் எப்படி அதை பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் உன்னை எடுத்து வளர்த்துறதெல்லாம் நான் ஒன்றும் ஜின்னை ரீப்ளேஸ் பண்ணுங்கிறதுக்காக இல்லை, என்னோட அடுத்த வாரிசு என்னோட அடுத்த தலைமுறை யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் நீயும் அதில் இருக்கணும், எனக்கு அதுதான் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி இவர் கரெக்டாக
இவனையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிக்காத குறை தான், எனக்கு இந்த மாதிரி போதை கொடுங்க, என் பையன் எனக்கு வேணும்ன்ட்டு படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க. எவ்வளவோ சமாதானப்படுத்தினாலும் முடியல. அப்போ இங்கே ஏதோ ஒரு லேடியாட்ட வராங்க. அவங்க வந்து இவ எப்போவுமே இப்படி தான், இவ பையனை பார்க்குறக்குல இவ லாக்கியே இல்லைன்னு சொல்லிட்டு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா காலை பிடிச்சிட்டு கதறிட்டு இருக்காங்க. நான் என் பையனை எப்போ பார்ப்பேன், என் பையன் இல்லைன்ட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இவங்க கதறிக்கிட்டு இருக்க. உன் பையனை உன்னை பார்க்கணுன்னா இப்படி தான் இருப்பியா, அவன் திரும்பி வந்தானா உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்கிற மாதிரி அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜிம்மோட அம்மா பார்த்தீங்கன்னா என் பையன் எப்போ வருவான் அப்படின்னு காலை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்க. இவங்களுக்கே ஒரு பக்கம் மனசே இறங்கிடுச்சு. உன் பையன் கூடிய சீக்கிரம் உன்கிட்ட வந்துடுவான், அதுக்கு ஒருத்தர் தகவல் சொல்ல வருவார், நீ காத்திரு அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஜின்னோட அப்பா சொன்னாங்களே அந்த ஃபங்க்ஷனும் வந்துருச்சு. இவர் தான் தடமை தாங்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே. அங்கே மக்கள் எல்லாருமே சுற்றி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் தான் அடுத்த வாரிசு போலன்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் இருக்காள். அவளும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் மறைஞ்சிருந்து தேடி தான் பார்த்துட்டு இருப்பா. அவள் தம்பியை பார்த்து அவளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா சம்மந்தமே இல்லாமல் வராங்க. ஜின்னோட அம்மா வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்டமோ கையிலெல்லாம் வலி ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்து திட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு இவங்க சித்தி தான், அம்மா இல்லை. என்னைக்கு உங்கள் அம்மா உன்னை பெற்றாங்களோ அப்போவே அவங்க பாவம் இறந்துட்டாங்க. நீ கூட இருக்கிறங்காட்டி தான் என்னோட பையன் இப்போ காணாமல் போயிட்டான். நீ எது தொட்டாலும் சரி விளங்க மாட்டேது. நீ எதுனா ஒரு சிக்கன் சாப்பிட்ணுன்னு சொன்னால் கூட அந்த கோழி செத்து கிடக்குது. உன்னால தான் போன வாரம் அந்த வேலைக்கார பொண்ணு செத்தா, இப்போ என் பையனையே கொண்டுட்டல அப்படின்ட்டு அவங்க அம்மா கத்திருப்பாங்க. இதை இப்போ நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க நடந்து வர போரு பார்த்தீங்கன்னா வேணும்னே கீழே விழுகிற மாதிரி பண்ணிட்டு அந்த ஊக்கிட்ட போய் என்னால் நடக்க முடியல, உனக்கு தெரியும்ல நீ எங்கேருந்து வந்தவ அப்படின்ட்டு குமிஞ்சு எனக்கு படியோ காட்டு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஜின்னோட அப்பாக்கெல்லாம் அதில் சுத்தமாகவே விருப்பம் இல்லை. நம்ம ஹீரோயின் இதை பார்க்குறா. குடும்பத்துக்கே அது அசிங்கங்கிற மாதிரி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் வேற விழுந்துடுறா. இவங்க திரும்பி பார்க்கலான்னு பார்க்குறக்குள்ள கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கான்ல அவன் குமிச்சிடுறான். குமிஞ்சோனே போத்து குடும்பமானமே போச்சுங்கிற மாதிரி இருக்க. அவங்க கரெக்டாக இவன் மேலேயே கால் வச்சு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பார்க்குறா. இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்னா ஊவோட ஜின்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஊவை சுத்தமாகவே பிடிக்காது. இதை அவரும் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஜின்னோட அப்பா பார்க்கணுமே, எதுக்கு நீ அப்படி பண்ண, உனக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம குடும்ப மானமே போயிடுச்சு, இதுக்கு தான் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தனா என்னங்கிற மாதிரி அவங்க திட்டிட்டு போக நான் நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்ற தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தானே நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கீங்க. அது நான் இன்னைக்கு மீறி இருந்தால் அது நம்ம குடும்பத்துக்கும் அசிங்கம் தானே, நம்ம பண்ணுறது எதிர்காலத்துக்கும் சேர்த்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க அப்பாக்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்க்க தான் வரா. நம்ம ஹீரோயினால் நடக்க கூட முடியல. உனக்கு முட்டி பரவாயில்ல தானேன்ட்டு அவன் நொண்டி நொண்டி நடந்துட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சைலண்டாக நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். அவள் காலுக்கு மருந்து போட்டுட்டு இருக்கும்போது தான் நாளைக்கு எங்காச்சும் வெளியே போறியா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லையே நான் வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ இப்போவே நிறுத்து அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் தம்பியை தேட போடல, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ பக்கத்து ஊருக்கு போய் உன் தம்பியை தேடணும்னு தானே ட்ரை பண்ண அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறியே அப்படின்ட்டு இருக்கா. நீ கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, எப்படியாச்சும் அக்காப்போட இடத்துக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இல்லை நானே பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணனா நானே உன் தம்பியை தேடி கண்டுபிடிச்சி தரேன், அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட்டுட்டு இருக்க வேண்டான்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். நீ முதல்ல நல்லா கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு. இப்போ நீ எனக்கு உதவுனன்னு மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாம் தப்பாக பேசுவாங்க. அதனால நீ முதல்ல கல்யாணம் பண்ணி நல்லா குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே மாறிடுது. இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தர் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவன் மறுபடியும் வந்திருக்கான்னு பிடிச்சி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ என்னமோ இளவரசரை கண்டுபிடிச்சிட்ட, பணத்தை வாங்கிட்டு நீ ஓடுன, இப்போ நீ வந்திருக்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் நிஜமாலுமே இளவரசரை கண்டுபிடிச்சிட்டேன், அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே இவருக்கு நம்பிக்கையே இல்லை. பொய் சொன்னவங்களுக்குலாம் என்ன நிலைமைன்னு தெரியும்ல, ஒருவேளை நீ சொன்னது பொய்யா இருந்தால் உன் தலையே முடிஞ்சு போயிடும், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ட்டு இருக்க. எப்படி இப்படி சொல்கிறீங்க, நான் சோறு தண்ணி இல்லாமல் அவர் தேடி இருக்கேன் தெரியுமா இவ்வளோ வருஷம், நான் நிஜமாலுமே கண்டுபிடிச்சிட்டேன், அது இளவரசர் தான், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் ஓடி வந்தேன், நீங்கள் வேணால் கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சு, அது ஒன்று தான் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்க. ஜின்னோட அப்பா நல்லாவே யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜின்னோட அம்மா வேற வந்துடுறாங்க. வந்த உடனே இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக வாங்க போய் நம்ம பையனை பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி சொல்ல, இவனை பேச்சு கேட்டெல்லாம் நான் நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா அவன் கையை பிடிச்சிட்டு எப்போவே சொன்னாங்க எனக்கு ஒரு விருந்தாளி வருவான் என் பையனை தேடின்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பையனையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது யார் என்னன்னு நமக்கு காட்டல. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தூங்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் படுத்தா கூட அவளுக்கு இந்த கனவுல அவள் தம்பி தொலைஞ்சு போயிருப்பான்ல, அதுதான் ஞாபகம் வருது. இவனால் தூங்க கூட முடியல. இவள் அப்படியே கத்துன்னு கத்திட்டு இருக்கா. மூதா பார்த்தீங்கன்னா வந்து ஓகே தானேக்கா என்னக்கா ஆச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக ஏதோ ஒரு லேடி வந்து அவங்க வந்துட்டாங்க, உங்கள் தம்பி வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோயின் அடுத்த நிமிஷம் எழுந்திரிச்சு ஓடுவா பாருங்க அவன் தம்பியை பார்க்குறக்கு. அப்படியே இவ்வளோ ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவனை பார்த்த உடனே அவங்க அம்மா அதிர்ச்சியில் மயக்கமே போட்டுட்டாங்க. இவன் நிஜமாலுமே இளவரசர் தானா அப்படின்ட்டு இருக்க. இந்த உடம்போட மெஷர்மெண்ட்டு எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் காயம் இருக்குது தழும்பு இருக்குன்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்குல்ல,
இவரோட ரத்தத்தையும் அரசரோட ரத்தையும் கலக்கலான்னு கலக்குறாங்க. அந்த 2 ரத்தமே கலந்துருச்சு. அரசருக்கு இவன் தான் பையங்கிற மாதிரி மருத்துவர் சொல்லிடுறாங்க. இங்கே ஜின்னோட அப்பாவுக்கு ஒரே சந்தோஷத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்தமே கலந்துருச்சு, அவர் தான் உண்மையான ஜின்னாவே இருக்கணும்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஊக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு எல்லாம் தப்பாக பேசிட்டு இருக்க ஊவு இதை கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு மனசு சங்கட்டமாக இருந்தாலும் ஒன்றுமே சொல்ல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்க்குறா. கதவு திறந்து பார்த்தோன்னே புதுசாக வந்திருக்கான்ல ஜின்னு. அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் சரி முதல் வார்த்தை சொல்கிறது என்னன்னா, இவன் ஒன்றும் ஜின்னு கிடையாது, இவன் என் தம்பி இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற நீ, எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிருச்சு, இவர் தான் நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இவனும் வந்து ஃப்ராடுகளில் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைன்ட்டு யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம ஹீரோயின் உறுதியாக இருக்கா, இவன் ஒன்றும் என் தம்பியே கிடையாது அப்படின்ட்டு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நீ இதுக்கு மேலே எதுவும் பேச தேவையில்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீ உன்னோட கொஞ்சம் கம்மன் இருக்கிற மாதிரி சொல்ல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நடந்திருக்கல, நம்ம நாய்க்குட்டிக்கு என்ன பேர் வச்சோம், இல்லை நீ எந்த இடத்துல தொலைஞ்சு போன, அட்லீஸ்ட் உனக்கு நீ எதை பார்த்து ரொம்ப பயப்படுவ அதையாச்சும் சொல்லுன்னு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல, ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீ என் தம்பியே கிடையாது, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்ட்டு அவ கத்திக்கிட்டு இருக்க. ஆமாம் இப்போ உங்களுக்கே நம்பிக்கை இல்லைல்ல, நானும் நினச்சேன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தை முன்னாடி நின்னா யாரை நம்புவோம் அப்படின்ட்டு. நான் நினச்ச மாதிரியே நடந்துருச்சு, உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா நான் கிளம்புறேன் என் இடத்துக்கு அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அப்பாவுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு சரியான டென்ஷன், நீ எங்கேயும் போகக்கூடாது இங்கே இருந்துட்டு. நம்ம ஹீரோயின் எவ்வளோ சொன்னாலும் சரி நீ இதில் தலையிடாதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முடிச்சுட்டு இருக்க. கரெக்டாக ஜின்னோட அம்மா வராங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கையில் வலி வந்துடுது. அவங்க பையனை பிடிச்சிட்டு இது என் பையன் தான் அப்படின்ட்டு சொல்ல கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை அது உங்கள் பையன் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறா. இவங்களுக்கு வரும் பாருங்க கோவம், உனக்கு என்ன உன் சொத்தெல்லாம் என் பையன் பிடிங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ சொல்கிறனா இவன் கண்டிப்பாக என் பையனாக தான் இருப்பான், என் புள்ள வந்துட்டான் பாத்தியா அப்படின்ட்டு அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க வந்து இனிமேலாச்சும் என் பையன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியேறு, உனக்கு பிடிச்ச பேய் இவனையும் பிடிச்சிட போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிஜமாலுமே சொல்கிறீங்களா, அது உங்கள் தம்பி இல்லையா, கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம்ல அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை என் தம்பியாக இருந்தால் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு நாளும் இப்போ அவன் எப்படி வளர்ந்துருப்பான்னு நானும் ஒன்றுவாக ரசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவன் பார்த்த பார்வையிலேயே எனக்கு இது தெரிஞ்சிருது, கண்டிப்பாக வந்தது என் தம்பி இல்லை, அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஷோரோ அவன் தம்பி இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் கண்டிப்பாக ஏதோ வேஷம் போடுறவனை ஒருத்தவனாக தான் இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்தான்ல ஜின்னு, அவனுக்கு மகுடி சூடி அவனை முழுசாவே இளவரசராகவே மாற்றி வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவள் சின்ன வயசில் தம்பி தொலைஞ்சு போகும்போது தேடி இருப்பாள், அதே இடத்துல உட்காந்துட்டு மறுபடியும் இதே மாதிரியே கிடைப்பியா, நீ கிடைச்சா எவனோ பாரு பொய்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான், அவன்லாம் இந்நேரத்துக்கு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு பார்க்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின்னு வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் என்னமோ வில் நம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான் போல. கரெக்டாக ஏதோ சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தோன்னே அங்கே அம்பு வச்சு குறி வச்சுட்டு இருக்கான். அவன் விட்டா விடுற மாதிரியே இருக்க, இவளுக்கு பயம் பிடிச்சிருச்சு. அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அம்பெல்லாம் குறியா வச்சுக்கிட்டு இருக்க, இவன் மேலே விடுற மாதிரியே விடுறா. இவன் பயந்து டக்குன்னு திரும்பி பார்த்தா தான் தெரியுது அவன் வேணும்னே அம்பா கையில் வச்சுட்டு இருக்கான்ட்டு. இவளுக்கு வரும் பாருங்க கோவம். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு அவனையும் சரி அவன் கூட ஒரு பையன் வந்திருப்பான், அவனையும் சரி 2 பேரும் வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு. இந்த பையன் ஏன் பேச மாட்டானா அப்படின்ட்டு ஜின்னுக்கிட்ட கேட்டுச்சுக்க. ஆமாம் என்னோட தம்பி எனக்கு பேச வராது, ஆனால் இவன் என்னை விட ரொம்ப அறிவாளி, சில விஷயம் நான் கவனிக்காதது கூட இவன் தான் கவனிப்பான்ட்டு அவன் தம்பி கூடயே இருப்பான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்னுங்க அம்மா பார்த்தீங்கன்னா இன்னும் கூட தான் வச்சிருப்பியாங்கிற மாதிரி இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுங்க, நானும் என் தம்பியும் சரி இப்போவே சேர்ந்து கிளம்பிடுறோம், உங்களுக்கு நாங்கள் தொந்தரவாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன், இதுக்கேப்பா இப்படி டென்ஷன் ஆகுறங்கிற மாதிரி அவங்க அம்மா இருந்துட்டு போறான்ட்டு 2 பேர்த்தையும் இருக்க சொல்லிடுறாங்க. அப்போ இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாகவும் இருக்கான்ல அவனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். வந்த உடனே ஜின்னோட அம்மாவுக்கு மூஞ்சியாக மாறிடுச்சு. இவனை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு கேட்க, ஜின்னுங்கப்பா நான் தான் வர சொன்னேன், ஃபேமிலி டின்னருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லாத போது உன் இடத்தனப்ப இவனை தான் வந்தான் அப்படின்ட்டு அவனை பற்றி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இனிமேல் நீ வந்துட்டல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ அவன்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே இது வரைக்கும் நம்ம வணிகத்தை எல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட இருந்து நீ முடிஞ்சா கற்றுக்கோ அப்படின்ட்டு அவங்க அப்பா எப்போவுமே விட்டு கொடுக்காம கொஞ்சம் நல்லாவே பேசிகிட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் நக்கலாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அவன் தனியாக வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறா. பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் நீ நிஜமாலுமே வந்தவன் ஜின்னா இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறா. நான் எவ்வளவுதான் யோசிச்சாலும் சரி என்னோட உள் மனசு என்னமோ அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு தோணுது அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக உண்மையான ஜின்னை நான் தேடி கண்டுபிடிச்சே ஆகும், அப்படி மட்டும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது, கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே ஆவேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊக்கிட்ட பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் புதுசாக வந்திருப்பான்ல அந்த ஜின்னு பார்த்தீங்கன்னா நிஜமாலுமே அவன் தான் ஜின்னா என்னன்னு தெரியல, கத்தி வச்சுட்டு ஏதோ ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி ஒழிச்சு முடிச்சுட்டு இருக்கான். காலையில் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து குலைச்சிட்டு இருக்கு. நாய் கிட்ட போகலான்ட்டு இவனும் போகிறான். உடனே குடுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துடா. தோ கோல்டிக்கு உன்னை பார்த்தா பிடிக்கல போல, ஏன்னா புதுசாக பார்க்குதுல அதனால தான் குலைச்சிட்டு இருக்கு. நாய் யாரையாச்சும் பார்த்தா குலைக்கணும் சும்மாவா சொன்னாங்கன்ட்டு இவன் வேணும்னே அவன்கிட்ட வம்பளுத்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஓ நம்ம வளர்த்த நாய் பேர் கோல்டியான்ட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி உனக்கு ஞாபகம் இருந்தா சொல்லு, இதுக்கே நம்ம கோல்டின்னு பேர் வச்சோம்
கிடைச்சோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, மேபி அது கோல்டன் கலராக இருக்கலாம் அப்படின்ட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு கோல்டன் கலர் கண்ணு இருக்கிறனாங்க கூட இருக்கலாம்ல அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ்வளோ வருஷம் நீ எப்படி இருந்தேன்னு தெரில, ஆனால் இப்போ நீ ரொம்ப மாறிட்டாக்கா அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது எப்படி நான் மாறிட்டேன் நீ சொல்கிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் ஒரு உள்ளுணர்வு தான், ஆனால் நீ எவ்வளோ மாறினாலும் சரி இந்த 4 செவத்தை தாண்டி உன்னால எங்கேயும் வெளியே போக முடியாதுல்ல அப்படின்ட்டு இவனும் வேணும்னு நம்ம ஹீரோயினை பம்பளிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்க. டக்குன்ட்டு ஜின்னுட்டு ஒரு சவுண்டு, யாராவதுன்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா தான். என்னப்பா இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே கை வலிக்க ஆரம்பிச்சிருது. மறுபடியும் இந்த மாதிரி சும்மா கோல்டியை பார்க்கலான்னு வந்தமா, அதுக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், நல்லா பேசுது அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இவன் நாய்க்குட்டி கூட எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பான். அவ்வளோ க்யூட்டாக பேசிட்டு இருப்பானே அப்படின்ட்டு நிஜமாலுமே மறுபடியும் இவன் தானா நாய்க்கிட்டலாம் மறுபடியும் பேசுகிறான்னு நம்ம ஹீரோயின் குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க, சின்ன வயசுலலாம் நீ இந்த மாதிரி கோல்டி கூட விளையாடுவேன், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இவ எதுக்கு இங்கே இருக்காங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த நாய்க்கிட்ட பேசிட்டு இருக்கா. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இது வந்திருக்கிறது நம்ம ஜின்னு இல்லைன்ட்டு, எப்படியாச்சும் இவனை துரத்தி அடிக்கணும், அதுக்கு நான் கண்டிப்பாக வழி கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அந்த நாய்க்கிட்ட நம்ம ஹீரோயின் நல்லா வெறியோட சொல்லிட்டு இருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ஃபுல்லாக மார்க்கெட் எல்லாம் ஃபேமிலியில் எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் அவன் அந்த பையன் கூட பேசிட்டு போயிட்டு இருப்பான்ல அவன் தம்பி மாதிரி, அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஒருவேளை நம்ம 2 பேரும் மீட் பண்ணலன்னா நான் இங்கே வளர்ந்துருப்பேன்ல, உன்னை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு சும்மா அவன் ஹீரோயினை பார்க்கலான்னு போயிட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரூமில் ஆளையே காணோம். என்னடா இதை அமைதியாக இருக்குன்ட்டு அவனும் போய் பார்க்குறான். பட் சாப்பாடு மட்டும் நல்லா சுட சுட ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருக்காங்க. சே இந்த வீட்டில் இவளுக்கு இப்படி ஒரு சோறா அப்படின்ட்டு அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறா. வந்தோடனே இங்கே என்ன வேலை அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல, சும்மா தான் பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டு இவன் பாட்டுக்கு டக்குன்னு கிராஸ் ஆகி போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் எதையோ பார்த்துடுறா. பார்த்த உடனே டக்குன்னு ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவ தொட போகிறான். ஜின்னுக்கு சின்ன வயசில் ஒரு பர்த் மார்க் இருக்கும், அதே மாதிரியே இவனுக்கும் இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா என்னது உன் கழுத்தில் அப்படின்ட்டு இவ தொட போகிறா. இவ்வளோ நாள் நான் தனியாக இருந்திருக்கேன்ல, அதோட காயம் தான் நான் எவ்வளோ தனியாக அனுபவிச்சிருப்பேன், அதோட வெளிவிதா இப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டான். நம்ம ஹீரோயின் சரி என் கையாச்சு விடு அப்படின்ட்டு இவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ வேணா தொட்டுப்பாரு அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு இருக்கான். இவ விடு விடுன்னு கத்திட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்தோடனே ஒழுங்கா எங்கள் அக்காட்டு இருந்து கொஞ்சம் விலகேறு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறான். முதல்ல மரியாதை கொடுத்து பேசுகிறதுக்கோ அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. என் மேலே கை வச்ச என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்ல, நான் உனக்கு கீழே இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதுக்கு மேலேயாச்சும் என்னோட பொசிஷன் தெரிஞ்சு கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்க என்ன அப்படின்ட்டு மூக்கிட்ட ஜின் இல்லைனா அவ்வளோதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் நல்லா வெறியோட முடிச்சிட்டு இருக்கா. உனக்கு ஒரு நாள் இருக்குடா அவனே அப்படின்ட்டுவும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நீ மாட்டவ பாரு அப்படின்ட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, உன் ஃப்ராடு தனத்தை எப்படி கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரேன்னு பாரு, நீ எங்க ஆள் இல்லை அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல என்கிட்ட இந்த மாதிரி அதிகாரம் பண்ணுறத நிறுத்து, அப்புறம் முடிஞ்சா உன்னால் கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவனும் பேசிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சைலண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கா. எப்படியாச்சும் அவன் சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே நைட் எல்லாம் ஆயிடுது. அங்கே யாரோ பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா இங்கே ஒரு பெரிய வீட்டு பையன் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க. அந்த வேலைக்கார பொண்ணு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு போயிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று இந்த பொண்ணு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. இது டக்குன்னு திரும்பி பார்க்குறது யாரும் இல்லை. சரின்னு போயிட்டு இருந்தா அந்த பொண்ணு ஏதோ பேய பார்த்த மாதிரி அள்ளு இல்லை, பின்னாடி வரும் பாருங்க ஒரு பெரிய உருவம். அப்படியே இந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உயிரை அப்படியே கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கு. ஒரு 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. சின்னும் சரி அவன் தம்பியும் சரி நைட் அந்நேரத்துக்கு வாழை எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இந்த காணாம போன பேப்பர்லாம் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக எதையோ தேடிட்டு இருக்கா. 12 வருஷமா நம்ம தேடி கிடைக்காத குழந்தை, இன்னைக்கு இவ போய் தேடினா மட்டும் கிடைச்சிருமா என்னங்கிற மாதிரி எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் கம்மனு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒருத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி காணாமல் போனான்ல ஒரு பையன், அவன் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கான்ல, அதே மாதிரி தான் காணாமல் போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு கொடுக்க போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பையனை காணாமல் போயிட்டுங்க. யாருக்கு என்னாச்சுன்னே தெரியல. அந்த பொண்ணு ஏதோ பேய பார்த்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அந்த பொண்ணை விசாரிச்சா மட்டும்தான் தெரியும். அந்த பையன் தொலைஞ்சு போன மாதிரியே தான் இந்த பையனும் தொலைஞ்சு போயிருக்கான்னு பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த வேலைக்கார பொண்ணு மீட் பண்ணி ஆகணும். ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க எது பண்ணான்னு கூட தெரியல. அது ஒரே மர்மமாக இருக்குன்னு பேசிட்டு இருக்க. எவனோ ஒருத்த பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை காணாமல் போயிருக்குல்ல, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஏலத்துல மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கான். அங்கே பாவம் அந்த குழந்தைகளை என்ன விட்டுருன்னு கதறிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா பெரிய தலைகளையும் உட்கார வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு சைடு அந்த காணாமல் போயிருக்கோம்ல பையன், அவனோட வீட்டுக்கே ரைடு போகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வேலைக்காரங்க மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்கள நாங்கள் தனித்தனியாக விசாரிக்கிறோம், நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வரோன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு அந்த பையனோட அப்பா பார்த்தீங்கன்னா முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சந்தேகப்படுறோம், இதுக்கு மேலே இல்லைன்னா நாங்கள் அடிக்கடி வர மாதிரி இருக்குன்ட்டு அரசர்கிட்ட போயிடுவோம்ல பேசிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாமே நம்ம ஹீரோயின் மேலே தான். அவள் தான் ஆளுகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரைடு பண்ண சொல்லியிருப்பா. கரெக்டாக அவங்க எல்லாம் வெளியே அசம்பிள் பண்ணுற நேரத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு போய் நின்னுறா. அங்கே இருக்க எல்லா வேலை செய்கிறவங்களும் வெளியே வந்துடுறாங்க. என்னமோ ஏதோ அப்படின்னு பதறி அடிச்சுட்டு இதுதான் சரியான டைம்னு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஏழை இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணு கூட அவள் மாசமாக வேற இருக்காளாமா. அந்த குட்டி பொண்ணு 5000 ரூபாய் தான் இந்த பொண்ணு, இதை மட்டும் வாங்கினீங்களா உங்களுக்கு கூட இன்னொன்று ஃப்ரீயாகவே வரும்ட்டு ஏலம் போட்டுட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி காவல் காத்துட்டு இருப்பான்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு, அவனை எவனோ ஒருத்த வந்து கத்தியால் குத்திட்டு அப்படியே அந்த ஓட்ட வழியாக நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சைலண்டாக நின்றுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால. அவள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிட்டா. வெளியெல்லாம் வேலைக்காரங்க நிற்க வச்சுட்டு இருக்க. இந்த சைடு பை சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏலம் போயிட்டு இருக்க வாங்கன்ட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி புள்ள பார்த்தீங்கன்னா அவன் தம்பி இருப்பான் போல, அவனுக்கு கதறி அழுதுட்டு என் தம்பி அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருக்க. இவனையும் வேணா எடுத்துக்கோங்க, நான் 2000 ரூபாய்க்கே தரேன் அப்படின்ட்டு அவன் சர்வசாதாரணமாக ஏலம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறா, அங்கே யாருமே இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நின்றுட்டு இருக்க. ஏதோ ஒரு சவுண்டு, என்னடான்னு போய் பார்த்தா அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்தீங்கன்னா உன் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்காங்க, இவதான் என்னமோ பண்ணிட்டான்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் எப்படியாச்சும் இவளை காப்பாற்றணும், அப்போதான் நம்மளுக்கு உண்மை தெரியும்ட்டு இவ பாட்டுக்கு தோண்ட ஆரம்பிச்சிடறா. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோ வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எங்கள் சோதனையை முடிச்சிட்டோம், நீங்கள் போய்க்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பையனோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு முடிஞ்சிருச்சு, இனிமேல் அடிக்கடி வருவாங்க, டக்குன்ட்டு எப்படியாச்சும் அந்த வேலைக்காரியை கொன்னி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் ஏதோ பண்ணியிருப்பான்ட்டு அவளை வந்து பார்த்தா அவள் ஆளக்கணும் எங்கடாதுன்ட்டு இங்கே எல்லாரும் பதறிட்டு இருக்க. நம்ம ஜின்னு இருக்கான்ல, அவனும் அவன் தம்பியும் அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போனோன்னே சரி 2 பேரும் சேலஞ்ச் போட்டு வெட்டுவாங்க பாருங்க. கண்ணில் யாரு பட்டாலும் சரி ஒரே வீச்சு தான். மாற்றி 2 பேரும் அவ்வளோ சூப்பராக வீச்சிக்கிட்டு இருக்க. எப்படியோ அந்த பசங்களாம் இருப்பாங்களா, அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் இவளை எதுக்கடியே தூக்கிட்டு வந்தன்ட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவளை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்தா அவங்க கொன்னே போட்டிருப்பாங்க, நமக்கு கிடைக்க வேண்டிய க்ளூவும் போயிருக்கும், எப்படியாச்சும் இவளை காப்பாற்றினா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும்ட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க குழந்தைகளெல்லாம் பார்த்துட்டாங்களா, அப்படியே என் கூட சைலண்டாக வாங்கன்ட்டு ஜின்னோட தம்பி தான் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஜின்னும் போகலான்னு நினைக்கிறான். அப்போ இந்த நெருப்பெல்லாம் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு கொளுத்தி போட்டு வந்துட்டு இருக்க. அங்கே மேலே தான் இந்த ஃபங்க்ஷன் ஆட்டம் நடந்துட்டு இருக்கு. என்னடா இது கருகிற வாசம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு கூட இல்லை, அரண்மனையை அப்படியே குபுன்னு எரிய இவங்கெல்லாம் வெளியே பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே குழந்தைகளாக கத்திட்டு இருக்க. அந்த அக்கா பொண்ணு இருக்கால, அவள் தம்பியை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவள் பார்த்தீங்கன்னா லாக்கு நல்லா சரியா இருக்கு. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜின்னோட தம்பி வந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த ஏலத்தை நடத்தினா பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு ஓடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நேராக ஜின்னு வந்துட்டான். வந்த உடனே சரி அவன் எதுவுமே பேசல, நேராக காலையே போய் ஒரு வெட்டு போட்டுட்டான். போட்டோடனே இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்கால, அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்து இப்போ நீ சேஃபாக தான் இருக்க, நீ நடந்த உண்மையெல்லாம் என்கிட்ட சொல்லலாம், அன்னைக்கு நீ என்ன பார்த்தேன்னு மட்டும் சொல்லு, அதை வச்சு நான் பெருசாக கண்டுபிடிக்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இவனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பையனை தொலைஞ்சு போயிருப்பான்ல, அவன் ஃபோட்டோவை கட்டி யார் இது அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு தெரியல. அந்த பையன் பேர் சியோல். அதை சொன்னோன்னே சரி அவன் இருந்துட்டு சியோலா, அவன் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருந்தான், அதனால அவனை அந்த பேய் வந்து கடத்திட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்பலை. என்னடா போய் சொல்கிற அப்படின்ட்டு இவன் வேணுனே காலில் மிதிக்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன், அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அந்த கொடூர பேய் தான் வந்து கடத்திட்டு போச்சு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே அதே பொண்ணு பார்த்தீங்கன்னா அதே டைமில் சொல்லுது, இந்த மாதிரி நான் அன்றைக்கி போயிருந்தேன், எனக்கு பின்னாடி கருப்பு கலரில் ஏதோ ஒரு வெள்ளை கலரில் முடியோட ஒன்று வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனும் அதே அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கான். அதோட முடி அவ்வளோ நீளமாக இருந்துச்சு, அது பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு, நான் என்ன ஏதுன்னு கூட பார்க்கல, பட் அது வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு இவன் சொல்கிறதும் சரி அந்த பொண்ணு சொல்கிறதும் சரி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்க. இங்கே ஜின்னோட மூஞ்சியாக பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே மாறிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் சின்ன வயசுலேயே இதை பற்றி நிறையா சொல்லியிருப்பான். ஹீரோயின் அதை கேட்டிருக்க மாட்டா, கனவுல வந்தான்ட்டு சொன்னதெல்லாம். அப்போ இதெல்லாம் உண்மைதான் போலன்ட்டு ஹீரோயின் நின்றுட்டுருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கூட பேய் கூட இல்லை, அதை விட கொடூரமான ஒன்று அப்படின்ட்டு அது பனியில் தான் வாழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க ஜின்னுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்க. அதை பற்றி உனக்கு வேறு எதுனா தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. இல்லை நான் அதை பார்த்தேன் அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். போகும்போது நீ எதுக்கு அவ்வளோ கொடூரமான ஒரு இதை தேடிக்கிட்டு இருக்கேன்ட்டு அவன் கேட்க, இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நெருப்பு கொளுத்தி போட்டுறான். அது எதுக்கு என்னை இப்படி மாத்துச்சு அப்படின்ட்டு நான் கேட்டே ஆகணும்ன்ட்டு ஜின்னுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது இங்கே வந்ததுக்கு. அவன் அதே வெறியோடு சுற்றிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் சில விஷயத்த நினச்சி பார்க்குறா. அவள் தம்பி ஒட்டுக்க தொலைஞ்சு போயிருப்பான் பார்த்தீங்களா, அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டில் தூக்கிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ தோட்டத்தில் இருந்துச்சிருப்பான். அப்போ எல்லாருமே அவன் காணாமல் போயிட்டான்னு பதறி இருப்பாங்க. பட் அது சரி தூக்கத்தில் நடந்து போயிட்டான் அப்படின்ட்டு சில பேர் விட்டுருப்பாங்க. ஆனால் அதில் பாதி பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசிப்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் கனவுல நடக்க ஆரம்பிச்சானா போதும், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா நெருப்புக்குள்ளேயே நடந்தாலும் அது கனவு மாதிரியே தான் அவனுக்கு தெரியும், ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்கார முடி இருக்குல்ல, அதை பற்றி இவன் பேச வருவான். நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு டைமும் ஒருவேளை அது மறுபடியும் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பயந்துட்டு அந்த பையனை பேசவே விட்டுருக்க மாட்டான். அவன் எவ்வளவோ டைம் இதை சொல்லலான்ட்டு வருவான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அதை பற்றி மட்டும் பேசாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் காதில் வாங்கியிருக்க மாட்டா. ஒருவேளை நான் வாங்கியிருந்தா கூட இந்நேரம் என் தம்பி என் கூட இருந்திருப்பானோ என்னமோ நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்க. சரி அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு இவன் தான் அந்த பேய் தான் வந்து தூக்கிட்டு போயிருக்கு அப்படின்ட்டு. பட் நம்ம அதை பற்றி விசாரிக்கணும் இனிமேலாச்சும் அப்படின்ட்டு எப்படியாச்சும் ஜின்னை கண்டுபிடிக்கணும்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ தான் ஒருத்தன் சொல்கிறான், அது ஆக்சுவலாக மழை பெய்யும் போது மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன், அப்போ நம்ம மழை காலத்தில் தான் அதிகமாக அதை எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே அவங்கள சேஃபாக வந்து எங்கேயோ கப்பலில் ஏற்றிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு சொல்கிறா, எனக்கு மறை சியோல தெரியும், என்னையும் அவனையும் தான் முதல்ல கூட்டிகிட்டு போனாங்க,
அதுக்கப்புறம் ஏதோ ஒருத்தர் பெயிண்டர்லாம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னு இருக்கான்ல அவனுக்கு அதே மாதிரி மூஞ்சியெல்லாம் மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜின்னை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க, என்னோட கண்ணெல்லாம் கட்டி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. சரின்ட்டு அந்த பொண்ணை ஏற்றி விட்டுறான். அப்புறம் தான் ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இனிமேல் அந்த பெயிண்டர் மறுபடியும் வரைய ஆரம்பிச்சிட்டான், நிறைய குழந்தைங்க காணாமல் போகுது, நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும், நமக்கு நடந்த மாதிரியே நடந்துடக்கூடாதுன்ட்டு இவன் தம்பிகிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த வரவு செலவு கணக்கு இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஜின்னோட அப்பா கிட்டவும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா சரி எல்லாமே முடிஞ்சு வேற எதனா நீ சொல்லணுமாங்கிற மாதிரி கேட்குறாரு. ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், இப்போ வந்திருக்கான்ல ஜின்னு அவனோட பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எப்படியும் நம்ம ஒரு நாள் கண்டுபிடிக்க தான் போகிறோம், இப்போவே கண்டுபிடிச்சிட்டா நம்ம எல்லாத்துக்குமே நல்லதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின்னோட அம்மா வேற வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க முதல் கேள்வி அவர்கிட்ட போய் என்னோட பையன் எங்க அப்படின்னு கேட்க, அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, அவன் எங்கேயோ பத்திரமா தான் இருப்பாங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி இருக்கட்டும், எதுக்கு தேவையே இல்லாமல் இவனையெல்லாம் இங்கே உட்கார வச்சிருக்கீங்க தொழில் செய்கிற இடத்துல, என் பையனை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது தானே, அவன் தானே வாரிசு பார்த்துக்க போகிறாங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசிட்டு இருக்க. இவனோட திறமை என்னன்னு உனக்கு தெரிஞ்சதா பேசுறியா, ஓ எவ்வளோ நாள் காப்பாற்றிருப்பாருக்கிற மாதிரி ஜின்னோட அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கோவம் வந்துருச்சு. அது எதுக்கு என்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த தொழிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்தது தானே, அதனால தானே நீங்கள் வணிகம்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போது இது எல்லாமே எனக்கு சொந்தம் தானே, என்னையவே எகுத்து பேசுகிறீங்களாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இவரோட ஆளு ஜின்னை போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு அங்கே லைப்ரரிக்கு போயிருக்காரு. அங்கே அவன் எதையோ ஒரு புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் இந்த மாதிரி உங்களை அம்மா வர சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே இவனும் கிளம்பிடுறான். பட் அவருக்கும் இவன் மேலே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஜின்னு போனோடனே குறுகுறுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்போ ஏதோ ஒரு லாக்கரில் ஏதோ ஒரு மெடலாட்டம் இருக்குது, அதை இவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அம்மா இருக்காங்களே அவங்க சாமி கும்பிட்டுருக்க, நம்ம ஜின்னும் போய் பார்க்கலான்ட்டு போகிறான். இவங்க ஆக்சுவலாக ஷாமன் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷாமன் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அவங்க ஜின்னு இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தோன்னு சொன்னோன்னே போதும் ஒரே பூரிச்சு போயிடுறாங்க. என் பையன் பழையபடி படிக்க ஆரம்பிச்சிட்டான், என் பையனுக்கு பழையபடி கிடைக்க ஆரம்பிச்சிட்டான்ட்டு அவங்க அம்மா இருக்கிற எல்லாத்தையும் புகழ்ந்துட்டு, இதோ இதுதான் நம்ம முன்னோர்கள், இதை வாங்கிக்கோ பார்க்கலான்ட்டு ஏதோ ஒரு லேடியாட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு என்ன நினச்சான் எது நினச்சான்னு தெரியல, பக்கத்தில் ஏதோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வயசானவர் அவரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவன் பார்த்தீங்கன்னா விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷம், என்னோட பிள்ளைக்கெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்ட்டு பா அப்படின்ட்டு ஓடி போய் அவங்க அப்பாட்ட அதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே இவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சோன்ட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா ஆமாம் தாத்தா மருந்து சாப்பிடும்போது அவர் கூட நான் விளையாடி இருக்கேன், அதில் எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். எங்கள் அப்பா எப்போவுமே வயிறு ஜாஸ்தியாக வலிக்குன்ட்டு மருந்து சாப்பிடுவார், அது நம்ம குடும்பத்தை தவிர யாருக்குமே தெரியாது, பார்த்தீங்களா இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க அம்மா எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. ஓ இதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு இன்னுமே டவுட்டு ஜாஸ்தி தான் ஆகுது. ஹீரோயின்ட்ட போய் சொல்ல, குழந்தைனா தாத்தா கூட விளையாடுறதுல என்ன பெருசாக இருக்குது, அவன் குத்து மதிப்பாக சொல்லியிருப்பான், அதை தான் எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல, அப்போது அந்த மருந்து விஷயம் அது நம்ம குடும்பத்தை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, அது எப்படி அவனுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினாக பார்த்தீங்கன்னா இப்போ முழுசாவே குழம்பிட்டா. வந்தது உண்மையாலுமே ஒரு வேலை ஜின்னா இல்லை ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கானா, அந்த கழுத்தில் இருக்க தழும்பு கூட எப்படி ஒரே மாதிரியே இருக்கும், நடிச்சா அவன் எதுக்காக இவ்வளோ டீப்பாக நடிக்கணும், அவன் ஹீரோயினே குழம்பி போயிருக்கா, அது வந்தது ஒரு வேலை ஜின்னா இல்லை வேற யாராச்சா, எதுக்கு வந்துருப்பான்ட்டு இவன் சுத்தமாக குழம்பிட்டு இருக்க. வூன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணும் அவன் வந்திருக்கவன் ஜின்னா இல்லையான்ட்டு, அதுக்குண்டான வேலையை பாருங்கன்ட்டு அவன் ஒரு பக்கம் தீவிரமாக இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை ஒழிச்சு வச்சிருப்பால, அங்கே போய் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ இன்னும் இங்கே 2 நாள் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கப்புறமா உன்னை பத்திரமா பக்கத்து ஊரில் கொண்டு போய் சேர்த்துருவோம், நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நீ நிம்மதியாக இருன்னு சொல்ல. அந்த சியோலோட அப்பா இந்த பொண்ணையும் அவங்க பையனையும் தீவிரமாக தேடுறாங்கன்னு சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பத்திரமா கொண்டு போய் சேர்க்கிறேன் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜின்னோட தம்பி இருக்கான்ல, அவன் கிட்டே எவனோ ஒருத்த வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் நடத்தினாங்களே, அதுக்கப்புறம் தானே ஆக்சுவலாக இந்த வேலை செய்கிற பொண்ணு காணாமல் போயிருப்பா, அந்த விஷயத்த சொல்ல இவன் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த ஜின்னு கிட்ட வந்து சொல்கிறான். இந்த நமக்கு இருக்க ஒரே க்ளூபே அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணு மட்டும்தான் பார்த்துருக்கான்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அடிக்கடி வலிக்கிற மாதிரி இவனுக்கும் கை வலிக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், எப்படியாச்சும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு இவன் நைட் அந்த பொண்ணுக்கு மருந்து எடுக்கலான்ட்டு போயிருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே ஏதோ தெரியாத இடத்துக்கு போய் அந்த கை பொண்ணுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க. ஆளுகள்லாம் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. நைஸாக மருந்து எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெளியே நின்றுட்டு இருக்கா. அவள் பார்த்துடுறா, மருந்து கூட நீ திருடிதான் பழக்கமா என்னன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனுக்குன்னா சரியான கோவம் வந்துருச்சு, எப்போ பார்த்தாலும் இப்போ இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுக்கு, அவ்வளோ பாசமாக இருந்தால் உன் தம்பியை நீ பார்த்துக்க வேண்டியதானே, ஏன் அவனை தொலைகிற மாதிரி விட்ட அப்படின்ட்டு இவன் சரியான கடுப்பில் கத்திக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது தவிர என்ன பண்ணேன், இப்போ பார்த்தாலும் இந்த துணியில் அழுதுட்டு தானே இருந்தேன் அப்படின்ட்டு அவன் காட்ட. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கலான்னு பார்க்குறா, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா துணி தெரியாத தனமாக கிழிஞ்சிருது. கிழிஞ்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு அழுக வந்துடுது. நீ கண்டிப்பாக ஜின்னா இருக்க முடியாது, ஏன்னா எல்லாருமே ஒரு கட்டத்தில் என்னை சாகுன்னு சொன்னாங்க, என் ஜின்னு மட்டும்தான் என்னை இருக்க சொன்னா, அவனுக்காக தான் நான் இருந்தேன், நீ கண்டிப்பாக ஜின்னா இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு அவள் அழுதுகிட்டே சொல்ல இவனுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த துணியை வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கா. காலையில் விடிஞ்சோடனே காட்டுறாங்க, ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் சிறப்பாக இருக்குது, சூப்பர் சாப்பாடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க. வேலை செய்கிறம்மா பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன், உங்களுக்கு சின்ன வயசுலலாம் இது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ஒரு வேளை ஞாபகம் வந்துருச்சா என்ன அப்படின்ட்டு ஆசையாக வந்து கேட்டுட்ருக்காங்க. மற்றவங்கலாம்
தான் நான் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு இவன் ஹீரோயினை ஜாடமாடியாக பேச, அப்படிலாம் பேசாதீங்க, அவங்க உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க தெரியுமா, உங்கள் அக்காவில் இவ்வளோ வருஷம் நீங்கள் தொலைச்சி போனீங்க, இப்போ வந்திருக்கீங்க, அதனால் அவங்களுக்கு ஏற்றுக்கிற கொஞ்சம் நேரம் கொடுங்க, ஆனால் உங்கள் மேலே அவங்க உயிரையே வச்சுருக்காங்கன்னு பேசிட்டு இன்றைக்கி என்ன நாள்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட அம்மாவோட நினைவு நாள் இது. அவள் படையல் போட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஜின்னு குமிஞ்சிருப்பான். அவங்க அம்மா வந்து என்ன தைரியம் உனக்கு, என் பிள்ளைய குனிய வைக்கிற அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸையே பார்த்தீங்கன்னா கிழிச்சிருப்பாங்க. ஹீரோயினுக்கு அதை ஞாபகமாக அவங்க அம்மாவோட ஞாபகமாக ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கும். அப்போ அவள் அவ்வளோ அழுதுட்டுருப்பா. இப்போ தான் ஜின்னுக்கு தோணுது, ஆக்சுவலாக நம்ம அன்றைக்கி கிழிச்சது அந்த துணி தானா, தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி இவன் உட்காந்துக்கிட்டு இருக்க. நைட்டு பார்த்தீங்கன்னா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் கனவுல பார்த்தீங்கன்னா யாரோ ஓடுற மாதிரி, அப்புறம் யாரோ கொலை பண்ணுற மாதிரி, யாரோ வரைகிற மாதிரி, பின்னாடி அந்த பேய் மாதிரி இருக்குல்ல அதை துரத்திட்டுலாம் வர மாதிரின்ட்டு சரியான கனவாக போயிட்டுருக்கு. இவன் பயத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் கனவு மாதிரி தெரியல, அவனுக்கு ஏற்கனவே நடந்தது பாரி அவன் முடிச்சுட்டு இருக்க. அந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஏதோ ஒரு சவுண்டு, என்னடா இதுன்ட்டு இவன் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு நினைவு நாள் இல்லையா, அதனால அவன் சாமி கும்பிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு இருக்கா, உங்களுக்கு எப்படியாச்சும் ஜின்னு எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு எப்படியாச்சும் என்கிட்ட அனுப்பி வச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. என் தம்பி இல்லைனா நான் இல்லைன்ட்டு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு அவனும் உங்கள் பையன் மாதிரி தானே, அனுப்பி வைங்கன்ட்டு அவன் வேண்டிட்டு இருக்கிறத இங்கே ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அன்றைக்கி ஓவையும் நம்ம ஹீரோயினும் வம்பெழுத்திருப்பான் பார்த்தீங்களா, அவனை பார்த்தீங்கன்னா நல்லா நொங்கு எடுத்து விட்டுட்டாங்க. இந்த மாதிரி அவன் அத்து மீறிட்டு இருக்கான்ட்டு போட்டு விட்டாங்க போல. எப்படியாச்சும் நான் அவளை பழி வாங்கியே திருவன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வெறியாக சுற்றிக்கிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யதார்த்தமாக போயிட்டு இருக்கா. டேய் இது அந்த பொண்ணு இல்லை, நம்ம அன்றைக்கி தேடிட்டு இருந்தோம், இவ்வளோ தானே தேடிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்து ஞாபகம் வேற வந்துருச்சு. இப்படியே போய் விசாரிப்போம் அப்படின்ட்டு அங்கே சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் காசு கொடுத்து இந்த மாதிரி அங்கே போகிறாளே அந்த பொண்ணு யாருன்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவருங்க தான் மின்னோட வம்சத்தில் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த தத்தெடுத்து வளர்த்துறாங்களே அந்த பையனுக்கோட அக்காவாது அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா அந்த பையனும் பொண்ணும் அக்கா தம்பி மாதிரி ஊருக்கு ட்ராமா போட்டு என்னமோ நடந்துட்டு இருக்குது. நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணு 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டே இரு. அவளை பற்றின உண்மையை நான் வெளியே கொண்டே வந்து தீருவேன், அவளை நான் பழி வாங்கியே தீருவேன், அவனால தான் இன்னைக்கு நான் அசிங்கப்பட்டு போயிருக்கேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேலே ஃபுல் ரெவெஞ்ச் வெறியில் இருக்கா. நீ அவள் 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டே இருந்துட்டு எவனோ ஒருத்தன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருட்டுத்தனமாக யாருக்குமே தெரியாமல் தப்பிச்சு போகலான்ட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு இருக்கால அவளை பார்க்க தான் அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் நோட் பண்ணுன்னு சொல்லியிருப்பான்ல, அவனோட ஆள் எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னும் அவன் தம்பியும் கிராஸ் ஆயிருப்பாங்க. பட் இது ரோட்டில் யாரோ போகிறதுன்ட்டு அவன் அந்த பொண்ணு இருந்திருப்பாள்ல அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தா ஆளையே காணும். தப்பிச்சிட்டாங்கன்ட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் இருக்குல்ல அது இருக்குது, அரண்மனையில் செய்யக்கூடிய பிஸ்கெட்டு இங்கே வந்திருக்குங்கிறது அவனுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருது. நம்ம ஹீரோயினோட வேலை தான் அப்படின்ட்டு கிராஸ் ஆன லுக்கிலேயே அவன் நினச்சிருப்பான். இப்போ அவளுக்கு தான் உண்மை தெரியும்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பானா பக்கத்து ஊருக்கு கொஞ்சம் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருப்பா. இங்கே ஒரு இடத்துல தங்க வச்சுட்டு நாளைக்கு காலையில் இந்த மாதிரி ஆளுக்கு வந்து உன்னை பக்கத்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நீ சேஃப் தான், எதுக்கும் கவலைப்படாதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லுது. என்னன்னா அந்த பேய் வந்திருக்குல்ல அந்த பேய்க்கு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்ட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்கும், பக்கத்தில் வேற என்னமோ ஒரு லெட்டர் எழுதியிருக்கும். அன்னைக்கு இது உங்ககிட்ட சொன்னால் அந்த பேய் வந்து என்ன கொண்டுன்னு நான் பயந்துட்டு இருந்தேன், அதனால தான் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் அந்த லெட்டரில் தான் என்னமோ ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுது, ஒன்றுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேடுறதுக்கான பதில் கூட அதில் இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ், இப்போ வச்சு நீ சொன்னியே, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் யாருக்குமே தெரியாமல் அவளோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறா நம்ம ஊ வந்திருக்கான்ல அவனும் அவன் ஆளு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த மாதிரி ஜின்னை பற்றின ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்ட்டு. அப்படி என்னத்து க்ளூ கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு ஆளை பற்றி கேட்கணுன்ட்டு ஜின்னோட ஃபோட்டோ இருக்குல்ல அதை வரைஞ்சி காட்டியிருப்பான். அவன் முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி பார்ப்பான். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே சரி அவன் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருப்பான். இவன் பின்னாடியே போய் பார்க்க அவன் அட்டாக் பண்ண வந்திருப்பான். இவன் தான் நம்ம ஆளுக பவர்ஃபுல்லாச்சு. ஒரே லாக்ல அவனை லாக் பண்ணிட்டு சொல்லு இவனை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ சொல்லிட்டு ஜின்னோட வரைபடத்தை காட்டிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ என்னை முடிச்சு கொடுக்குற சொல்லி ஆளை அமுச்சிட்டானா அப்படின்னு கேட்குறான். அவனை பற்றி நான் உங்ககிட்ட கேட்டேன், உங்ககிட்ட அவனுக்கு பற்றி என்ன தெரியுதோ சொல்லு அப்படின்ட்டு ஊ கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை, தோ என்னோட கை இப்படி போச்சுல அதுக்கு முன்னாடி அவன் 1000 பேரை கொண்டிருக்கான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் மனுஷனே இல்லை, இவன் ரத்தத்தை குடிக்கிற சாத்தானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு அப்புறம் என்னென்னு தெரியாமல் முழுசாக குழம்பி போய் என்னவா இருக்கும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஜின்னு இருக்கான்ல அவன் வந்திருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடியே அவள் என்ன எழுதிட்டு இருக்கான்னு பார்க்கலான்னு போக இவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் அவன் கிட்ட மட்டும் நெருங்காதீங்க, நெருங்கினீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னு. அவசர அவசரமாக வந்துக்கிட்டு இருக்க. ஜின்னு அப்படியே போய் லைட்டாக எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கத்துறான் என்ன அப்படின்ட்டு ஹீரோயினை. அவள் டக்குன்னு என்ன ஏதுன்ட்டு எந்திரிச்சுன்னு இருக்க. நீ மனுஷனே இல்லைன்னு எனக்கு தெரியும், எங்கள் அக்கா வீட்டு எப்போவுமே விலகியேருன்ட்டு அவன் வாழை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான். நான் இவ்வளோ மோசமான தெரிஞ்சும் வாளோட நிற்கிற, அது உனக்கு தானே ஆபத்துங்கிற மாதிரி ஜின்னு நக்கலாக பேசிட்டு இப்போ அப்பா வர ரவுண்ட்ஸ் வர நேரமாச்சு, இந்த வாழை எடுத்தனா நீ தப்பு
கொடுப்ப, இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் கையை தயவு செஞ்சு எடு அப்படிங்கிறான். இவனும் வேறு வழியே இல்லாமல் வால் எடுத்து வைக்க அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே ஜிங்குன்னு ஒன்று போடுவான் பாருங்க. இந்த மாதிரி நானும் உங்கள் கூட ரவுண்ட்ஸ் எல்லாம் வந்தால் உங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும், நானும் கற்றுக்கலான்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பா அதனால் என்ன, என் பையன் தானே, நாளையிலேருந்து நீ என் கூடயே வாங்குற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டைம் நான் வந்தால் உன்னை காப்பாற்றிருக்கேன், ஞாபகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஊக்கெல்லாம் சரியான கடுப்பு. இனிமேல் இவன்கிட்ட போகாத, இவனை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரி நான் எதுவுமே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கல வேலைக்கார பொண்ணு, அதை பற்றி கேட்கலான்ட்டு தான் வந்திருப்பான். எதுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனேன், அவளை எங்கே வச்சிருக்கேன்ட்டு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட தான் பேச முடியலையே. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் எழுதியிருப்பாள், அதை மட்டும் அவள் தம்பிகிட்ட சொல்லிட்டு இதுதான் அந்த பேய்கிட்ட இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது, கண்டிப்பாக இந்த லெட்டருக்கு பின்னாடி என்னமோ இருக்குது, நம்ம அதை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த பேயை பற்றி பேசிகிட்டு இருக்க அந்த வேலைக்கார பொண்ணை பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சிடறான். பிடிச்சிட்டு அந்த பொண்ணை சரியாக துன்புறுத்திட்டு இருக்க அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஹீரோயின் தேடுறாள் அந்த பேய், அது அந்த லெட்டருன்ட்டு எல்லா உண்மையும் அவன் வாங்கிடுறான். வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலை, ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பேயை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இந்த ஆண்கள்லாம் கூடியிருப்பாங்களே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இந்த மாதிரி நான் அங்கே போனேன், காட்டில் பேயை பார்த்தேன், அது புளிய மரத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இன்னொரு அம்மா பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிற இடத்துல இந்த மாதிரி நாங்கள் கடல் இருக்குள்ள அங்கே பார்த்தேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஆள் இருக்கான்ல ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். பத்தாததுக்கு இதுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்குள்ள குழந்தைங்க படிப்பாங்களே அது வரைக்கும் கூட இந்த பேயை பற்றியே பேசிகிட்டு இருக்க கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. இதோ இந்த இடத்துல தான் எல்லாருமே அந்த பேயை பார்த்தேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னா கரெக்டாக இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க அந்த பேய் இருக்கிற மாதிரி ஒரு வரைபடத்தை கிரியேட் பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த பேய் ஒவ்வொரு டைமும் மழை பெய்யும் போது மட்டும்தான் வந்திருக்கு, அப்படின்னா நம்ம மழை பெய்யுற அன்னைக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும், அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது, மேபி இன்றைக்கி கூட வாய்ப்பு இருக்குல்ல, இன்றைக்கி மழை பெஞ்சா கண்டிப்பாக அந்த பேயை நம்ம பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் ஒரு முடிவில் இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதா இல்லையான்ட்டு அவன் கிளைமேட்டையாக பார்க்க ஜின்னுக்கு ஒரு டவுட் வந்துடுது, என்னடா இவன் ஊத்து பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் நினச்ச பாரியே பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் ரொம்ப கொடூரமாக மாறிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இப்படா மழை வரும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே கிளைமேட்லாம் மாறி மழையெல்லாம் வந்துட்டு இருக்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஹீரோயின்ட்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. மழை வந்தோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குஷி தான், இன்னைக்கு எப்படியோ உண்மை தெரிய போகுதுன்ட்டு. இவன் ஏதோ கெட்டப்பெல்லாம் போட்டு வெளியே போய் நின்றுட்டு இருக்க ஏதோ ஒரு அம்பு வருது. அந்த அம்பில் பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படின்ட்டு போட்டு இன்னொரு பக்கம் அந்த பேய்க்கு ஒரு முடி இருக்கும்ல அதே மாதிரி வெள்ளை முடியெல்லாம் சாம்பிள் மாதிரி இருக்குது. அதில் இந்த மாதிரி வரைபடத்தோடு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ அவள் தம்பியை காப்பாற்ற போகிறோங்கிற அதே நினப்பு தான், எப்படியாச்சும் இன்னைக்கு உண்மையை கண்டுபிடிச்சாகணுன்ட்டு அந்த வரைபடத்தில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்குள்ளே இவ்வளோ தேடி இவங்க ஆள் தான் பண்ணியிருப்பாங்கன்னு போக இன்னொரு பக்கம் ஹீரோயின் கிளம்பியிருப்பா அப்படின்ட்டு இருக்கான்ல அவனும் போகிறான். அங்கே போனோடனே நம்ம ஹீரோயின் போயிட்டுருக்கா, மழையெல்லாம் சரியாக வந்துட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா, அங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்க இவ கன்ஃபார்மே பண்ணிடுறா. பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த உருவத்தை காணோம். மறுபடியும் எங்கடா போச்சுன்னு இவ சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கால அவள் செத்து போய் கிடக்குறா. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே என்னாச்சு உனக்கு, எந்திரி அப்படின்ட்டு இவ கதறிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஆள் இருக்காங்களே அவங்களும் வந்துடுறாங்க. இருக்கான்ல அவனும் வந்துடுறான். என்னடா இது நெருங்கி வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு பாருங்க, பார்த்தா அந்த வேலைக்காரியை கொண்டது வேற யாருமே இல்லை, ஹீரோயினை பழி வாங்கலான்னு சுற்றிட்டு இருப்பான்ல அவன் தான். அவன் வந்துட்டு இப்போ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு இருக்க இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னை எப்படி கொள்ளலாங்கிற வரி, நீ ஏதோ பேயை தேடிட்டு இருக்கியாமா, அதனால தான் இந்த பிளான் போட்டு நான் உன்னை இங்கே வர வச்சேன் அப்படின்ட்டு அந்த ரூமர்லாம் பரப்புனது இவன் தான். அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்ட்டு இப்போ பாரு உன்னை நான் எப்படி பழி வாங்குறேன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்க கல் எடுத்துட்டா, முடிஞ்சா என்னை கொள்ளுடா பார்க்கலாம் அப்படின்ட்டு இவ வேணும்னே அவனை கடுப்பேற்ற மாதிரி வர அவன் பார்த்தீங்கன்னா கோபத்தில் வாழை தூக்கிட்டு ஒரே போடலான்ட்டு வரான். கரெக்டாக அந்த இடத்துல குறுக்க வாள் வந்துருச்சு. யாரா அதுன்னு பார்த்தா ஜின்னு தான். அவன் ஹீரோயினை ஒரு லுக்கை விட்டுட்டு சொல்லுவான் பாருங்க, எங்கள் அக்காவுக்கிட்டே வர உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்ட்டு சொன்னனே ஹீரோயினுக்குன்னா தாங்க முடியல, யாரா உன் அக்கா, ஒருவேளை இவன் தான் ஜின்னாங்கிற மாதிரி இவ அப்படியே ஷாக் ஆகி அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கத்தியை வச்சு இது பண்ணிட்டு இருக்க பின்னாடி அவன் பார்த்தீங்கன்னா அத்தனை படைகளையே கூட்டிகிட்டு வந்திருக்கான். சுத்து போட்டானுங்க. ஹீரோயின் எப்படியாச்சும் ஓடி ஆகணும்னு சொல்ல இவன் ஒரே ஸ்க்ராட்சு தான். அவன் கண்ணிலேயே பார்த்தீங்கன்னா வாழை விட்டு ஆட்டிடுறான். இவன் ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்க அவங்க ஆளெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ தாக்கு பிடிச்சி சண்டை பிடிச்சி இவன் எப்படியோ சமாளித்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு மணி சவுண்டு மாதிரி கேட்குது. அந்த சவுண்டு கேட்டோன்னே சரி இவன் ஒரு 5 நிமிஷம் சுய நினைவிலே இல்லை, இவன் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இவனுக்கு நினைவு வர நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இவனை ஆட்டி விடுறா. அதுக்கப்புறம் தான் அவன் சுய நினைவு எவனோ ஒருத்த கொள்ளலான்னு வந்திருப்பான், டக்குன்னு போட்டுருவான். இவன் இப்படி போடுற சாக்கில் கரெக்டாக அந்த பழி வாங்கணும்னு சுற்றிட்டு இருந்தா பார்த்தீங்களா அவன் ஹீரோயின் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவளை எப்படியாச்சும் நான் பழி வாங்கியே தீருவேன்ட்டு அவன் ஏதோ ஒரு பாறைக்குழியாட்டு இருக்கு, தள்ளி விட்டா கதி முடிஞ்சு அங்கே போய் நின்றுட்டு சாவுதான் உனக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜின்னு வந்துடுறான். வந்தோடனே இப்போ நீ அவளை கொண்டா உனக்கு என்ன கிடைக்கும், இதுவே நீ என்ன கொண்டா
கூட உனக்கு அதனால நிறையா பெனிஃபிட் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு போய் முடிஞ்சால் என்னோட சொத்தை கூட நீயே எடுத்துக்கலாம். அதனால் நீ அவளை விட்டுரு, என்ன பேசாமல் பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு பாரு நான் என் வாழை கூட கீழே போடுறேன்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா அவன் வாழை கூட கீழே போட்டு நின்றுட்டுருக்க. அவனுக்கு இதுதான் நல்ல ஐடியாங்கிற மாதிரி தோணுது. பழி வாங்குறதுக்கு இதை விட சிறப்பாக என்ன வேணும்ட்டு ஒரே தள்ளு நம்ம ஹீரோயினை தள்ளி விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோயினோட காலே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும். அங்கே இப்படி வா அப்படின்ட்டு வாழை அவன்கிட்ட வச்சு நின்றுட்டுருக்க. உனக்கு என்ன அவ்வளோ பேராசையாடா கொல்லணுங்கிற அளவுக்குன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வாழை பிடிச்சிடறான். ஒன்றுமே பண்ணலை, ஒரே தள்ளு தான் இவனை பிடிச்சி தள்ளுவான் பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா சாவடான்ட்டு இவன் தள்ள அவன் பறந்தடிச்சிட்டு போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அவன் கதி சுத்தமாக முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோயின் வழியில் துடிச்சிட்டு இருக்கா. இவன் கையை கொடுத்து சரி வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவன் என்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறா. அதான் கையை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுறேன்ல இப்போ வாச்சு கையை பொடின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் நீ சொன்னால் கேட்க மாட்டேன், இதெல்லாம் வேலைக்காகாதுன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் எப்படியோ போனவன் ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவள் விடுன்னு கத்திக்கிட்டு இருக்க. இவன் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு தூக்கிட்டு போகன்ட்டு இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கால அவள் மாடியில் உட்காந்துட்டு ஜின்ன இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்கே ஜின்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால அதையவே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு கொஞ்சம் சங்கட்டமாட்டா ஆயிடுது. என்னடா அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஜின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் நினச்ச மாதிரியே அந்த ரூமர் தான் ஹீரோயினை வேணும்னே பழி வாங்குறதுக்காக அவன் போட்ட பிளான் தான் அது. நமக்கு ப்ரூஃபாக இருந்த ஒரே பொண்ணு அந்த வேலைக்கார பொண்ணு தான். இப்போ பார்த்தோன்னா அதையும் காணோம். நம்ம எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அந்த பெயிண்டரை நம்ம நிறுத்தலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். நமக்கு நடந்தது அது யாருக்குமே நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ ஏதோ ஃப்ளாஷ்பேக்கில் எவனோ ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டில் பெயிண்ட் பண்ணிட்டு மாதிரி இருக்கான். சீக்கிரமாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேலையை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா அவன் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே இளவரசர் இருக்கார்ல அவரும் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெயிண்டிங் சரியாகவே வரமாட்டேது. இவர் என்ன பண்ணுறாடா கசக்கிட்டு இருக்காரு கோவத்தில் கடுப்பா. இன்னொன்று நான் எப்படியாச்சும் உருவாக்கி ஆகணும்ட்டு இவன் வெறியில் சுற்றிட்டு இருக்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னை பற்றி விசாரிக்கிறது நிறுத்தவே இல்லை. இன்னுமே சைட் பை சைடாக அவன் என்ன பண்ணுறான் என்ன ஏதுன்ட்டு நம்ம ஜின்னு மேலே ஒரு கண்ணாவே சுற்றிக்கிட்டு இருக்க. அவனோட ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அந்த குழந்தையெல்லாம் காப்பாற்றினான்ல அதை கூட இப்போ தான் அவனுக்கு கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே ரவுண்ட்ஸ் போகிறாங்க. மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. வேற எதுனா இவருக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்குமே, அதில் ஏதாச்சும் விஷயம் கிடைக்குதான்னு போயிட்டு இருக்க. அங்கே ஒரு பக்கம் மார்க்கெட்டில் சந்தை மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா அது ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு வியாபாரியாமா. அவனோட ஆர்ட் எல்லாம் சூப்பராக இருக்கும், நேச்சராக இருக்கும். அதனால மக்கள்லாம் போட்டி போட்டுட்டு வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவருக்கே பார்த்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. அப்போ ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்து தெரியாமல் இவர் மேலே முதிர்ற. அவர் கேட்குறாரு உனக்கு உங்கள் அம்மா அப்பாலாம் இல்லையான்ட்டு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, தனியாக தான் இருக்கேன்னு சொன்னோன்னே பேசாமல் என் கூட வந்துடுறியா, உனக்கு தான் யாருமே இல்லைன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்ட்டு நம்ம ஒருவேளை இவன் பெயிண்டிங்காக இருப்பானோன்னு நினச்சிட்டு இருக்க. ஜின்னோ இதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு ஒரு வகையான சந்தேகம் வந்துடுது. இளவரசர் மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துட்டாருங்கிற விஷயத்த அவன் வந்து சொல்ல அப்போ நம்ம கண்டிப்பாக இளவரசர் போய் ஆகணும். இவ்வளோ நேரம் அவர் வெளியூரில் இருந்தார், இப்போ தான் ஊருக்கு திரும்பி வந்திருக்காருன்ட்டு ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா போலான்ட்டு போகிறாங்க. அப்போ கூட ஜின்னையை கூட கூட்டிகிட்டு தான் போகிறாரு. அப்போ அவர் சொல்லி தான் போகிறாரு, சின்ன வயசில் நீ இருக்கும்போது அரசர் தான் உன்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்காரு, நீ சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு கூட அவர் காரணமாக இருக்கலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஜின்னுக்கு ஒரு டவுட்டு, இளவரசருங்கிறீங்க அப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தங்கியிருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ தான் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி இளவரசருக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும், அதை விட அவரோட வாழ்க்கையே கலைக்குதான், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க எல்லாத்தோட பிளானுமே பார்த்தீங்கன்னா இளவரசரும் ஒரு வேளை அந்த பெயிண்டிங்காக இருப்பானோ அப்படின்ட்டு செக் பண்ண தான் வந்திருக்காங்க. ஜின் அவன் தம்பிக்கிட்ட கூட நான் போய் செக் பண்ணுறேன், அதுக்காக தான் நான் அப்பா கூட போகிறேன்னே சொல்லியிருப்பான். இங்கே வரும்போதெல்லாம் அவனுக்கு பக்குன்னு இருக்கு, இவன் தான் அந்த பெயிண்டிங்காக இருப்பானுன்ட்டு. அவன் வரையாத பார்க்கும்போது கூட ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் அவனுக்கு பெயிண்டிங் அடிக்கடி ஞாபகம் வரும்ல, அதுதான் வருது. ஒருவேளை இவன் தானா அப்படின்ட்டு இவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க. இளவரசரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் ஒரே வேலை, ஓ இதுவா நீயே இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிற, பரவாயில்ல இப்போதான் தெரியுது உங்கள் பையன் இவ்வளோ அருமையான பையனுக்காக கஷ்டப்பட்டு தேடினாங்கன்னு. அப்படியே உங்கள் தாத்தாவை நேரில் பார்த்த மாதிரியே இருக்குன்ட்டு இவன் ஏதோ 10 வருஷம் கூட இருந்து வளர்த்தவனாட்ட பேசிகிட்டு இருக்கா. எல்லாமே உங்களோட உதவினால தான், நீங்களன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட எப்படியோ உன் பையன் கிடைச்சதுல எனக்கும் சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஜின்னோட அப்பாவை பேசிகிட்டு இருக்க. ஜின் வெளியே வரான். வெளியே வரும்போது அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களே சின்ன பொண்ணு, அது படிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியாக வருது, நல்ல வேலை இந்த பொண்ணு சேஃபாக இருக்குன்ட்டு. அவன் போனோடனே அவன் தம்பிக்கிட்ட சொல்கிறான், நான் நினச்ச மாதிரி அந்த பெயிண்டர் ஒன்றும் அரசர் இல்லை, ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டில் எழுதிட்டு இருக்காரு, அந்த பெயிண்டர் எப்போவுமே அவன் லெஃப்ட் ஹேண்டை தான் யூஸ் பண்ணுவான். ரெண்டாவது விஷயம் அங்கே தூக்கிட்டு வந்த பொண்ணு கூட சேஃபாக தான் இருக்குது, நீ வீட்டுக்கு போ, நம்ம ஆனால் சீக்கிரமாக அந்த பெயிண்டரை தேடிட்டு இருக்கணும்னு சொல்ல யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவள் பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க. ஜின்னு கண்டுபிடிச்சிடறான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே தெரியாத மாதிரியே போக நம்ம ஹீரோயின் நடக்கவே முடியலனாலும் நொண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இளவரசர் ஜின்னோட அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் மக்களை பார்க்கலான்ட்டு போயிருந்தேன், அங்கே யாரோ ஒருத்தனோட ஆர்டிஸ்ட்டுக்கு மக்கள் எல்லாம் அப்படி போட்டு இருக்காங்க, யார் அது, அவன் பெயிண்டிங்கில் என்ன அவ்வளோ வருபமாக இருக்கும் அப்படின்ட்டு அவன் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் போதை போட்டு வரைகிற கேஸு, அவன் பொண்ணுகளை சுற்றி அவன் கூட இருக்கணும், அதுவும் அவன்
அவன் எப்படின்னா சாதாரணமாலாம் வரைய மாட்டான், எதையா ஒன்று உயிர் முன்னாடியே கொல்ல வச்சு அதுக்கப்புறம் தான் வரைவான். சில பேர்லாம் அதோட ஆத்மா அந்த டிராயிங்குள்ளே போகிறங்காட்டி தான் அவனோட ஆர்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னு ஒரு விஷயத்தையே சொல்கிறது, அவன் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு அதை மட்டும் வரைகிறதில்ல, இந்த மனுஷங்களை கூட கொண்டு அவங்கள உயிரோட உட்கார வச்சு வரைகிறது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவன் சரியான சைக்கோ. இந்த மாதிரி இவன் சைக்கோவாக சுற்றுறங்காட்டி தான் மக்கள் எல்லாம் அவனோட ஆர்ட்டுக்கு அடிமையாக இருக்காங்க. இதை நீங்கள் வேணால் எதனா நினச்சா தடுக்க முடியும், நீங்கள் எதனா ஆக்ஷன் எடுக்க விரும்புகிறீங்களாங்கிற மாதிரி ஜின்னோட அப்பா இளவரசர்கிட்ட கேட்டுட்ருக்க. அவர் பார்த்தீங்கன்னா இல்லை அது என்னால் முடியாது, ஆனால் அவனோட விதிக்கு அவன் அனுபவிப்பான், அவன் ஒரு கலை மேலே இருக்க ஆசையில் தானே அப்படி பண்ணுறான், அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட்டும் பேசாமல் எதிர்க்கவும் இல்லாமல் அவர் ஒரு மாதிரி நார்மலாக போயிட்டுருக்க அவனோட விதியை அவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜின்னோட அப்பாவுக்கு இவர் என்னமோ பண்ணுவாருன்னு நினச்சி இப்படி ஆயிடுச்சுன்னு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கா. கடைசியில் ஜின்னுக்கே தெரிஞ்சிருது, என்ன இன்னும் என்னை ஃபாலோ பண்ணுறது நிறுத்துற போல அப்படின்ட்டு இவன் கேட்டுட்ருக்க. நீ கூட அன்றைக்கி நைட்டு என்னை ஃபாலோ பண்ணி வந்தல அந்த மாதிரி தான்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேருமே சரி ஒருத்தவங்க மேலே சந்தேகமாக தான் இருக்கும், நல்லாவே தெரியுதுல அப்படின்ட்டு உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணியே வந்தேன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கற்பம்பூச்சியை காட்டிகிட்டு இருக்கா. தோ இது எப்படி இருக்குன்னு பார்த்த உடனே சரி அவன் பயந்துக்கிட்டு இருக்கான். தோ இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இருக்குல்ல அதை காட்டிக்கிட்டு இருக்க இவன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கூட ஜின்னு இப்படி தான், அவன் எதனா வண்டுக்கு இதை காட்டினா பயப்படுவான், அதே மாதிரியே பயந்துட்டு இருக்கான். ஒருவேளை இவன் தான் ஜின்னுன்ட்டு அவள் அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்க. தோ இதை வச்சு உன்னை பயன்படுத்துகிற பார்த்தியான்ட்டு அவன் ஒரு இலையை காமிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக சின்ன வயசில் கூட இதே மாதிரி தான் நம்ம ஹீரோயின் அழகு வச்சிருப்பாள், அதனால இவளே பார்த்தியா இந்த இலை என்னை கடிக்குதுன்ட்டு விளையாட்டு கத்திருப்பா. இவன் அதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த நண்டை நான் போய் வளர்க்குறேன் பட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு ஷாக்கில் இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சின்ன புள்ள உட்காந்து தனியாக அழுதுட்டுருக்கு. ஜின்னு பார்க்குறான். இவனுக்கு ஏதோ சின்ன வயசில் இவன் காட்டுக்குள்ளே ஓடி விழுந்த மாதிரியும் இவன் அப்படியே அம்மா அம்மான்ட்டு கதறிட்டு இருந்த மாதிரியும் யாருமே வராத மாதிரி அந்த ஞாபகம் வருது. அதே மாதிரி அந்த குழந்தைய உட்காந்து கதறிக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க, இங்கேன்னு வெளியே பண்ணிட்டு இருக்க, வா உள்ள போகலான்ட்டு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு நிம்மதியாக வருது. நம்ம ஹீரோயின் இவன் இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மூவி இருக்கான்ல, அவன் யாரையோ ஒருத்தனை பார்க்க போயிருக்கான். இந்த மாதிரி ஜின்னும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு இருக்க. ஆமாம்மா நாங்களாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, ரெண்டு பேரும் விழுந்தா கூட ஒரே இதில் தான் விழுவோம், வளர்ந்தாலும் ஒரே இதில் தான் விழுவோன்ட்டு ஜின்னோட இவன் தூரத்து வகை கசின்னு பட் ரொம்ப க்ளோஸாமா ரெண்டு பேரும். சின்ன வயசுலேருந்து அவனும் நானும் அப்படி தான் வளர்ந்தோன்னு சொல்லிட்டு இருக்க. அவன்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படி ஏதோ சொல்கிற மாதிரி இல்லையே, அவன் என்ன அவன் லூசு மாதிரி சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ வந்திருக்கிறது ஜின்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆமாம்மா ஹீரோயின் கூட அவன் மேலே சந்தேகத்தில் இருக்காங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இப்போது அவன் வந்திருக்கிறது ஜின் இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா எப்படா கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. இந்த விஷயத்தை நான் எப்படி மறந்தேன், இந்த விஷயம் இருந்தால் போதும் கண்டிப்பாக அவன் ஜின்னாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு இவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் பர்த்டே வருதுல, அன்றைக்கி நம்ம இந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்ட்டு கசினோவும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஒரே நிமிஷம் ஜின்னு பேர் சொல்லியே கூப்பிட்றா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவ இப்பெல்லாம் கூப்பிட மாட்டாளே அப்படின்ட்டு இவன் திரும்பி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் எப்போவுமே கண்டுபிடிக்கிறதுக்கு கையில் வச்சுட்டு இருப்பா இல்லையா, அதே மாதிரியே ஜின்னுக்கிட்ட பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. அவனும் பதிலுக்கு பண்ணுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தெரியுதா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க அவனை கையில் வச்சு திருப்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குனா ஒரு ஜின்னு கன்ஃபார்மே பண்ணுற சமயம் ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், அவன் முடிவே பண்ணியிருப்பா. கரெக்டாக அவன் கையெடுத்துட்டு வர அங்கே வந்துடுறான். வந்து நம்ம ஹீரோயினை கூப்பிட்டோன்னே சரி ஜின்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். வந்தோடனே என்ன 2 நாளாக நீ அவாய்ட் பண்ணிட்டு இருந்தல, இப்போயாச்சும் பேசுவியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் நான் அவாய்ட்லாம் பண்ணலை, எனக்கு ஒரு வேலை இவன் ஜின்னா இருக்குமோன்ட்டு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, அதனால தான் நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. இனிமேல் அந்த குழப்பம் இருக்காது, உனக்கு நாளைக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி இவன் ஏதோ பிளான் போட்டதை சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின்ட்ட. அவளுக்கு எதுவும் புரியல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜின்னோட பர்த்டே போல் அப்படியே வீட்லேயே எல்லாம் வலிச்சு விட்டு சூப்பராக ஃபங்க்ஷனெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. ஊரே திருவிழா மாதிரி இருக்குது, எல்லாம் அங்கங்கே சமையலெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லேடிஸ் எல்லாம் சமைச்சிட்டு இருக்க. அதில் நம்ம ஹீரோயினோட வேலை செய்கிற பொண்ணு இருப்பாள், அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா திருன்னு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டான்னு பார்த்தா இவ ஏதோ ஒரு போய் ஜூஸ் ஆட்டம் இருக்குது, அதை மாற்றி வச்சுட்டு குடுகுடுன்னு வந்துட்டு இருக்க. வர வழியில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு பார்த்து தான் எடுத்துகிட்டு வரா. அந்த வழியில் வந்தோடனே அவனுக்கு வணக்கம் போட்டுட்டு இவ போயிட்டுருக்க. அந்த கசின் இருக்கல அவன் வந்துட்டான். டே மாப்பிள்ளை எப்படா இருக்க, 20 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்க. ஜின் எனக்கு சரியாக உங்களை ஞாபகம் இல்லை, யாருன்னு சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்கான். இப்படி தான் நீ எப்போவுமே என்கிட்ட விளையாடுவேன், நம்ம 2 பேரும் ஒரே தட்டில் ஊறுகாயை போட்டு சாப்பிட்டோம்ல ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு இவன் கரெக்டாக ஹீரோயினை பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டுன்ட்டு அவளை பிடிச்சிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் போடா அப்படின்ட்டு தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஜின் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். நீ இவ்வளோ அழகாக வளருவேன்னு தெரிஞ்சா நானே பேசாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிப்போம் போல, ஆனால் என்ன சட்டம் அதுக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் பரவாயில்ல நான் எதுனா ஒரு முயற்சி பண்ணுறேன், நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால உனக்கு ஓகேனா நீ என் கூட வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே கண்டிக்காத மாதிரி தான் இருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் கையெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஜின்னுக்கு சரியான காண்டாயிடுது. அவன் பாட்டுக்கு வந்து டக்குன்னு கையை இறக்கி விட்டுட்டு
வந்துட்டு என் பிறந்த நாளுக்கு தானே வந்தேன், போய் அந்த வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கு எப்போ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நான் கூலாக சொன்னாலே போயிட போகிறேன், இவ்வளோ சீரியஸாக வளர்ந்துட்ட, ஒரு வேலை உன்னை அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திட்டாங்களே என்னமோ, யாருக்கு தெரியும் அப்படின்ட்டு இவன் அந்த பக்கம் அத்தை மாமான்ட்டு கிளம்பிட்டு இருக்க. லஞ்சு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்றக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க வழக்கப்படி எல்லாரும் வந்தவங்க கிஃப்ட் கொடுக்கணும் போல், அப்படியே எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்டாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வேலை செய்கிறவங்க எல்லாரும் பரிசு ஒன்றா எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்க. அங்கே ஸ்வீட்ஸு அது இதுன்னு மட்டும்தான் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னோட அம்மா எல்லாருக்கும் பரிசு கொண்டு வந்ததில் சந்தோஷம், ஆனால் ஒரு ஆள் மட்டும் கொண்டு வரல போல் எதுவுமே இல்லாமல் அப்படின்ட்டு அவங்க ஒவ்வொரு இன்டெரக்டாக இல்லை டேரெக்டாகவே மீன் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஊவை பார்த்தா அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே ஊ பார்த்தீங்கன்னா அது எப்படி நான் கிஃப்ட் இல்லாமல் இருக்க முடியும், இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் ஆச்சு, நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் என்னதான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பெட்டியை கொண்டு வந்திருக்கான். ஹீரோயின்லாம் முழிச்சிட்டு இருக்கா என்னடா இருக்கும் அப்படின்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா வில்லம்பு. ஆக்சுவலாக இது ஒரு பர்த்டே கிஃப்ட்டு, யாருமே இப்படிலாம் கொண்டு வந்ததில்லை, இவன் இப்படி கொண்டு வந்திருக்கான்ட்டு ஊருக்குள்ளே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. சரி இதை ட்ரை பண்ணி பார்த்தா தீர்ந்துச்சு அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா வில்லே அம்பையை வச்சுட்டு குறி பார்த்து சுருக்கு நின்றுட்டு இருக்கான். இதை ரொம்ப ப்ரைஸாக இருக்கும் போல், சரி ஃபஸ்ட் அம்பு யார் மேலே விடலாம் அப்படின்ட்டு அவன் கரெக்டாகவும் இருக்கான்ல அவனை குறி பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா. அதே ஜின்னு வேணும்னே பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவனை பார்த்துட்டு இப்போ குறிப்பாட்டு விடலாமா அப்படின்ட்டு இவன் டக்குன்னு அம்பு விடுற மாதிரி போயிடுறான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அம்பை கையில் வச்சுட்டு சரி நான் வெளியே அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறேன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா விட்ட அம்பை அப்படியே மடக்கி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு வேணும்னே 2 பேரும் அடிதொடி மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜின்னோட அப்பாவுக்கு கடுப்பாயிடுது. வந்த வேலையை மட்டும் பார்க்குறீங்களா, வந்து உட்காருங்க அப்படின்ட்டு திட்டி விட்டுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு மாற்றி வச்சால அவள் தான் ஜூஸ் எடுத்துகிட்டு போகிறா. ஊவும் சரி கசினும் சரி ஒவ்வொருத்தங்களை மாற்றி மாற்றி முழிச்சிட்டு இருக்கிறதுலே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் ஆகிடுது. நம்ம ஜின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் அந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்க. இவளுக்கு ஏதோ படுது சரியில்லை அப்படின்ட்டு பூ எதனோ பிளான் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. எல்லாரும் ஜூஸ் குடிச்சிடுறாங்க. குடிச்சதுக்கப்புறம் தான் கசின் இருக்கான்ல திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஐயோ இப்போ டக்குன்ட்டு மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. என்ன விஷயம்னு பார்த்தா சின்ன வயசில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜின்னு இந்த மாதிரி ஜூஸை குடிச்சிட்டு அன்னைக்கு மாதுளையே ஆகாது, ஆனால் அதில் மாதுளை கலந்துருக்காங்க, அவனுக்கு உயிர் போகிற அளவுக்கு கூட அபாயம் வந்துச்சு, நாங்கள் 2 பேரும் கூட அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு ஜின்னோட அம்மா அதுக்கிட்ட கதறிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஜின்னுக்கு இது குடிச்ச ஆபத்தில் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவனுக்கு இது உயிருக்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப அலர்ஜி போல் அதை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லை என்ன பார்க்குறீங்க, மருத்துவரை கூப்பிடுங்க அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக ஜின்னுக்கு ஒன்றுமே ஆகலை, அவன் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏய் என்ன இவ்வளோ தூரம் குடிச்சோம் உனக்கு எதுவுமே ஆகலை, நீ நிஜமாலுமே ஜின்னு தானே அப்படின்ட்டு எல்லாத்து முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்க. அங்கே நம்ம ஹீரோயின்க்கெல்லாம் ஷாக் ஆகிடுது ஒரு வேலை இல்லையான்ட்டு. அங்கே எல்லா ஷாக்கில் எழுந்துச்சு நின்றுட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு இவன் நல்லா இருக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செவக்க ஆரம்பிச்சிருக்கும். பார்த்த உடனே சரி ஊக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி எல்லாம் ஷாக் ஆகிடும், ஒருவேளை இவன் தான் உண்மையான ஜின்னோ அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் அப்படியே அதிர்ந்து போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பா. உடனே ஜின்னோட அம்மா பிடிச்சி எல்லாமே உன்னால தாண்டி, நீ தானே இப்படி பண்ண அப்படின்ட்டு வேணுனே அவளை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் நான் தான் பண்ணினேன், எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு அவன் பொய்யா இருப்பானோ அப்படின்ட்டு ஹீரோயினே பார்த்தீங்கன்னா பழைய ஏற்றுக்கிறா. தடுக்கலான்ட்டு போகிறான், ஆனால் அவனால் முடியல. இங்கே அவங்க அம்மா போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்ட்டு போனால் அவங்க அம்மா அவனையும் சேர்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஊவே சொல்கிறான் இதுக்கு ஒன்று நம்ம ஹீரோயின் காரணம் இல்லை அப்படின்னு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயினுக்கு வேலை செய்ப்பா பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்துடுறா. இந்த மாதிரி இதுக்கு நான் தான் காரணம், கடைசியில் நாங்கள் செய்ய வேண்டிய ஜூஸில் என்னமோ கலந்துருச்சு, அதனால் நான் தான் இதை கடைசி நேரத்தில் செஞ்சு கொண்டு வந்துட்டு அவள் பழைய ஏற்றுக்க. அவளோடுக்கு வேலை செய்கிறவ நீ எப்படி இருப்பா அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கார பொண்ணு இருக்கால அதையும் போட்டு 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி வெளுத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் அடி தாங்க முடியாமல் இருக்க. அங்கே ஜின்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவங்க அம்மா குச்சியெல்லாம் உடச்சி அடிக்கலான்னு போவாங்க பாருங்க. அப்போ கரெக்டாக வந்து அவன் பிடிச்சி நான் உங்களை ரொம்ப அன்பாக தான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஏன் இப்படி கோவப்படுறீங்க, நீங்கள் என்னோட அம்மா இல்லை இப்படி கோவப்படலாமா அப்படின்னு கேட்க. அம்மாவுக்கு தான் தாய் பாசம்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே. ஜின்னு அப்படி சொன்னோன்னே போதும் அவங்க அம்மா அப்படியே சைலண்டாகி உள்ளே போயிடுறாங்க, குச்சியெல்லாம் கீழே போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாம் இப்போ கிளம்புங்க, இது ஏதோ தெரியாமல் நடந்த பிரச்சனை தான் அப்படின்ட்டு அவன் ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஒரு டவுட் இருக்கு, இதை ஊவா பண்ணியிருப்பா அப்படின்ட்டு. கரெக்டாக அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரியே எல்லா கிளம்புனோன்னே ஜின்னு பார்த்தீங்கன்னா ஊவா பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க. அவனும் ஜின்னை பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுறது எல்லாமே ஊவோட வேலை தான் அப்படின்ட்டு அவள் எதுவுமே பேசாமல் போயிட்டு இருக்க. இந்த மாதிரி பின்னாடியே வந்து அவன் நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான், உனக்கு புரியுதா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். நானும் ஜின்னும் தோட்டத்துக்கு போய் மாதுளம் பழெல்லாம் சாப்பிட்ருக்கோம், அப்போ அவனுக்கு ஒன்றுமே ஆனதில்லை, நல்லா தான் இருந்திருக்கான். அவனுக்கு அலர்ஜிங்கிறது போய், ஆனால் அவனுக்கு அது அலர்ஜி ஆகுங்கிற விஷயம் ஒரு கட்டத்தில் தெரிஞ்சும் நீ அவனுக்கு வேணும்னே கொடுத்த பார்த்தியா, அதுதான் தப்பு. ஒருவேளை அவன் உண்மையான ஜின்னாக இருந்தா இந்நேரம் அவனுக்கு உயிர் போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப நீ, அது தெரிஞ்சே தானே நீ பண்ண அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊ கிட்ட கோச்சிட்டு போயிட்டு இருக்க. அவன் எதுவுமே பேசல. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு
உள்ளே போயிட்டா. இன்னொரு பக்கம் ஜின்னோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ உவோ விட ஜின்னத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவே அவனை தலைவராக்கிடலாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த ஏற்பாடை செய், அந்த பொருளை ரெடி பண்ணிட்டு எதையோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே போயிருக்கான்ல அவனை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது அவன் கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதோ கல் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துருப்பான். அவன் ஸ்வீட்டுன்னு நினச்சி சாப்பிட்ருப்பான். பட் ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா பல்லு போயிருக்கும். நம்ம ஹீரோயின் இதோ ஆடிட்டு இருந்த போல வந்துருச்சு, இதை நான் அப்போவே தூக்கி போட்டால் பல்லு வளர்ந்துரும் அப்படின்ட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வாங்கியிருப்பான். அப்போ அவன் ஒரு கதை சொல்லுவான், இந்த மாதிரி இவனும் ஒருத்தன் நெகத்தை விட்டு எலிக்கு போட்டானாமா, தெரியாமல் அதை எலி சாப்பிட்டு அவனை மாதிரியே வளர்ந்து வந்துருச்சாமா. ஒரு வேளை இந்த பல்லையை சாப்பிட்டு யாராச்சும் என்ன மாதிரியே வந்தால் நீ என்ன பண்ணுவேன், என்ன மாதிரியே டூப்ளிகேட்டாக யாராச்சும் வந்தால் உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு அவன் விளையாட்டு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேளை என் தம்பியை நான் கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும் அப்படின்ட்டு இவளுக்கு அதுவே ரொம்ப உறுத்துது. டக்குன்னு எஞ்சி பார்க்குறா. ஆனால் எப்போவுமே நம்ம ஹீரோயினுக்கு ஜின்னு ஞாபகம் வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகலை, அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. இந்த டைம் நார்மலாக இருக்கா. பார்த்தா வெளியே ஜின்னு இருக்கான்ல, அவன் உட்காந்துட்டு தான் இருக்கான். இந்த மாதிரி நீ சாப்பிடாம போயிட்ட, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்நேரத்துக்கு எதுக்கு வந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எப்படியும் நான் எதை சொன்னாலும் நீ நம்ப போகிறதில்ல, அதனால நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் என்னால் நீ கஷ்டப்படக்கூடாதுல சாப்பிடாம, அதனால தான் இங்கே வந்துட்டு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எவ்வளவுதான் உனக்கு தம்பி ஆகணும்னு ட்ரை பண்ணாலும் நீ என்னை தம்பியை ஏற்றுக்கிற நிலமையில இல்லை. ஆனால் நான் ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். ஒரு கட்டத்தில் நான் நிறைய விஷயத்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு தம்பியா, இன்னொருத்தவங்களுக்கு அண்ணனா, அவ்வளோ ஏன் ஒரு நல்ல பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும், ஒரு நல்ல பையனாக இருக்கணும்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் கடைசியில் எதுவுமே வேலைக்காகலை. ஒரு நாள் திடீர்னு நான் இருந்தேன் ஏதோ வானத்துலேருந்து குதிச்சு வந்த மாதிரி. எனக்கு அம்மா அப்பா தங்கச்சின்ட்டு யாருமே இல்லை, நான் தனியாக வளர்ந்தேன். எனக்கு இருக்கிறக்கு இடம் எதுவுமே கிடைக்கல. அதனால தான் நான் முயற்சி பண்ணேன், எப்படியாச்சும் நான் போர் வீரர் ஆகிட்டா அட்லீஸ்ட் அதுலையாச்சும் நான் 14 பேருக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரியே நான் போர் வீரனும் ஆகிட்டேன். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, நேற்று வரைக்கும் நான் போர் வீரனாக இருந்தேன், இன்னைக்கு மின்னோட ஃபேமிலியில் அவங்களோட பையனாக தங்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டதை சொல்லிட்டு இருக்க. நீ யாராக இருந்தாலும் சரி, என் தம்பியோ இல்லையோ, ஆனால் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போகணும், இந்த மாதிரி உனக்கு இன்னும் ஃபீல் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஜின்னோட பிளான் தான். எவனோ ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஏதோ மருந்து மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். இதை நம்ம மாஸ்டர் கொடுத்து விட்டாங்க, இதை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் இதை நீ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணால் உனக்கு அது விஷயம், ஏன்னா இது ரொம்ப பெரிய பாய்சன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் அலர்ஜி இல்லைன்னு தெரியும் இவனுக்கு இந்த மாதுளம்பழ ஜூஸ். மற்றவங்க எல்லாருமே அலர்ஜின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே அவன் ஜூஸ் குடிச்சோன்னே வேணும்னே அந்த டானிக்காட்ட இருக்குள்ள அதை எடுத்து லைட்டாக தடவிருப்பான். தடவுனோடனே போதும், அது ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு செவந்து இவனுக்கு அலர்ஜி மாதிரி பண்ணியிருக்கும். அதைத்தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கேன், ஆனால் இது ஒன்றும் கிடைக்கல, அந்த லைப்ரரியில் கூட இல்லை அப்படின்ட்டு ஜின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் என்ன தேடுறான்னு கிடைக்கல. நீ முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு, மற்றபடி நம்ம ஹீரோயின் எதனா பிரச்சனை பண்ணிவிட்டா அவளையும் முடிச்சு விட்ரு, அவனால நமக்கு எப்போயா இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ட்டு ஹீரோயினையே முடிச்சு விட்ற மாதிரி கட்டளை சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே பெயிண்டர்ஸ், அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் நீங்கள் என் ஹஸ்பண்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருப்பீங்க, இப்போ நான் ஒன்றும் உங்களை என் ஹஸ்பண்டுக்கு எதிராக வேலை செய்யணும்னு சொல்ல, ஆனால் இப்போ மின்னோட வம்சம் பார்த்தீங்கன்னா புதிய பாதையில் போகுது, அது எல்லாத்துக்கும் நீங்கள் உதவணும் அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா நியூ லீடர்ஷிப் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதில் தான் கூட்டத்திலேருந்து எல்லாத்துக்கிட்டே இவ பிளாக்மெயில் பண்ணி தான் வர வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வரலன்னா உங்களுக்கு வம்சத்துக்கு பிரச்சனை வரும் தெரியும்ல அப்படின்ட்டு. அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் பெயிண்டர்ஸ் நாங்கள் எதுவும் சம்மந்தப்படலை, இதை வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இதோட மெயின் தாக்கம், முதல்ல நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், ஏன்னா அவங்க தான் இதில் மெயின், நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அடுத்த வியாபாரிகளை கரெக்ட் பண்ணுன்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இது மின்னோட ஆளுக்கு தெரிஞ்சிருது. அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஜின்னோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இப்போவே அந்த ஸ்டோருக்கு போங்க அப்படின்ட்டு அவங்க அப்பா இந்த ஒரிஜினல் எல்லாம் என்ன சேல்ஸ் ஆகிடுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. அங்கே இவர் போய் பார்த்தா இவர் இந்த மாதிரி நிறையா பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வரைஞ்சி வச்சிருப்பாரு, எல்லாம் இவர்கிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு இவரோட பக்கத்து எல்லாம் சேஃபாக தான் இருக்குது அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை சீக்கிரமாக எடுத்து விசாரிங்க, எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு இவரை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இவருக்கு டக்குன்ட்டு ஏதோ ஒரு ஞாபகமாட்ட வந்துடுது. தெரியல, தெரிஞ்ச பொண்ணு போல அப்படின்ட்டு அவன் எப்படி இருக்கான் அப்படின்ட்டு எவனையோ பற்றி விசாரிச்சுட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்து போயிட்டான், அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்க தங்கச்சி போன சோகம் போல அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவர் என்ன நினைச்சாரு எது நினைச்சான்னு தெரியல. இவர் அப்படியே அந்த பிக்சரை பார்க்குறாரு. அவருக்கு இது ஏதோ ஃப்ளாஷ்பேக் காட்ட வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட போய் இவர் ஏதோ பேசுகிற மாதிரி, அதுக்கப்புறம் இவர் ஏதோ ஓடி போகலாங்கிற மாதிரி பிளான் போட்டு அந்த பொண்ணை நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி அவங்களோட அண்ணன் இருப்பாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி என்னடா பண்ணி வச்சு அப்படின்ட்டு எங்கே இருக்கா அப்படின்ட்டு அவர் இன்னும் கதறிட்டு இருக்கிற மாதிரி கண்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து உனக்கு அவ வேணுமா இல்லை இந்த சாம்ராஜ்யம் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கொண்டு சொல்ல, இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே காதில் வாங்கலை, அந்த பொண்ணு தான் வேணுங்கிற மாதிரி இவர் எதையோ எடுக்கலான்ட்டு போகிறாரு. இன்னொரு டைம் நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்ல இவர் அது எதையோ தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா சிரிக்கிறாங்க. மற்றபடி என்ன எதுங்கிற டீட்டெயில் நமக்கு காட்டல. அவர் எதை நினச்சிட்டு போயிட்டுருக்க. இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட வேலை செய்வாங்களே
இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கதவு தரங்க அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து ஹீரோயினை எப்படி கொள்ளலான்ட்டு யோசிக்கவே ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினை பார்த்துட்டு இருந்தாங்களே டக்குன்னு பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஏதுடா அப்படின்ட்டு வேலை செய்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓடி போய் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க கத்துறதுலாம் ஜின்னுக்கே கேட்டுருச்சு. அவன் உள்ள வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட கதவை ஒடிச்சு பார்த்தா தான் தெரியுது அவளுக்கு ரொம்பவே முடியல, ரத்தம் வந்துட்டு இருக்கு, அப்படியே படுத்துட்டு தான் இருக்கா வாயிலிருந்து. அவளை அப்படியே மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த சுச்சுவேஷனில் கூட பார்த்தீங்கன்னா அவள் தம்பி ஞாபகம் தான் வருது. அவன் ஏதோ கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்க மாதிரியோ இவன் நினச்சிட்டு இருக்க. அவன் தம்பி என்னை விட்டு போயிடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிற மாதிரியும் இவ கையை பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஆக்சுவலாக இவ பிடிச்சிட்டு இருக்கிறது யாருன்னா ஜின்னோட கையை தான். இவங்கெல்லாம் அப்படியே காட்டிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு மூவ் வந்துடுறான். ஊவை பார்த்தோன்னே சரி ஜின் அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு அவன் வெளியே போயிட்டு இருக்க. மூ தான் பார்த்தீங்கன்னா கூட இருந்து பார்க்குறான். ஆனால் இவனுக்கு எப்படியோ சரி ஜின்னு நம்ம ஹீரோயின்ட்ட வரதெல்லாம் பிடிக்கலன்னு நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங்கை கொண்டு போய் இந்த மாதிரி ஜின்னோட அம்மா கொடுத்தாங்கன்னு பரிசா கொடுத்தாங்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா பரிசாவா, இது ஒன்றும் சும்மா கொடுக்க மாட்டாங்களே, சரி என்ன மேட்ரு அப்படின்ட்டு அவர் இந்த மாதிரி எதுக்கு கிஃப்ட் வந்துச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜின்னு இருக்கான்ல, அவன்கிட்ட இந்த மாதிரி திரும்ப வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் யாரையோ பார்க்கலான்னு போயிட்டு இருக்கான். பட் இவங்க மாஸ்டர்னு பேசிட்டு இருக்காங்களே அவங்க தான். அவங்க யாருன்னு காட்டலை. இவ பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போயிருக்கான். என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவள் ஜின்னாவே இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்ட்டு இருக்கான். அவன் உனக்கு தம்பினா எனக்கும் ஜின்னு தம்பி மாதிரி தான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சாரி கேட்டுட்டு இருக்க. ஜின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கான். அப்போ நம்ம நினச்ச பாரி அதில் கலந்தது நம்ம ஹீரோயின் இல்லை, கலந்தது எல்லாமே ஊ தான், உன்னை நம்ம இவனைத்தான் போடணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஹீரோயினை தப்பிக்க வச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் லைனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி வர சொன்னீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி உன்னை மாமா பார்க்கணுன்னு சொன்னார், ரொம்ப நாள் ஆச்சு, அவர் தான் உன்னை ஆசையாக வளர்த்தாரு, நீ அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்ட்டு ஜின்னோட அப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்காது, அதனால் நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை மாட்டி விட்டுறான். ஹீரோயினுக்குனா இவனுக்கு வேறு வேலையே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இதில் பேசிட்டு ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா யாரையோ மீட் பண்ணி இதை தலைவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி கிஃப்டாக வராங்க அப்படின்ட்டு இவர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக மின்னு இருக்காங்களே அவங்க ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி ஒரே பெயிண்டிங்கை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தப்புங்கிற மாதிரி அந்த காலத்தில். இப்போ எதுனா ஒன்று தான் ஒரிஜினலாக இருக்க முடியும், இன்னொன்று காப்பியாக தான் இருக்க முடியும், ஃபேமிலிக்குள்ளேயே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு எல்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் மின்னு சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா என்னோட பெயிண்டிங் தான் ஒரிஜினல் அப்படின்ட்டு. இவர் வரைஞ்ச பெயிண்டிங்கில் ஏதோ ஒரு அச்சு மாதிரி இருக்கும் இவரோட ஃபேமிலி நேமு, இதை காட்டிக்கிட்டு இருக்க. அப்போது உங்கள் மனைவி தான் இப்படி பண்ணிட்டாங்களா, அவங்க எப்படி பண்ணாங்க, நான் நம்பி எவ்வளோ பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா மின்னோட குடும்பத்து மேலேயே ஒரு கெட்ட பேர் மாதிரி வந்துடுது. கிளம்பலான்னு வரும்போது ஜின்னோட அம்மா பேசலான்ட்டு வராங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கோவமாக போயிட்டுருக்க. இவங்களுக்கு என்னமே புரியல, என்ன ஏதுன்ட்டு விசாரி அப்படின்ட்டு அவங்க ஆள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஊ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவன் கூட போகிற பத்திரமா இரு அப்படின்ட்டு ஏதோ குருவா லாட்டை இருக்குது அதை கொடுத்துட்ருக்கான். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்ட்டு அவன் சொல்லித்தரேன்னு சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா வித்தையும் கற்று தான் வச்சிருக்கா. பரவாயில்லையே நல்லா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. கரெக்டு தான்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அவங்க மாமா வீட்டுக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா உன்னை நான் முதல் முறையாக இவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிழிஞ்சிருக்க போகிறேன், பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு இருக்க. எத்த பாசத்தையும் பொழிஞ்சிக்கிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து போயிட்டு வரங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். 4 பேர் எதுக்கோ காவலுக்கு இருக்கட்டும்ட்டு கொஞ்சம் பேர்த்த பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வச்சுட்டு இருக்க. அங்கே போய் எல்லாம் முதல் வேலையாக சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சவுண்டாட்டு கேட்குது, எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இவ போய் பார்க்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி புறா இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டி பறவை ஒன்று அது கூட்டுலேருந்து கீழே விழுந்துருச்சு போல் அடிபட்டு இருக்குது. அதை எப்படியாச்சும் கூட்டுக்குள்ளே வைக்கணும்னு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. ஜின்னு வரான். வந்த உடனே இந்த மாதிரி எப்படியாச்சும் நான் மேலே கொண்டு போகணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா இது வீக்காக இருக்கங்காட்டி தள்ளி விட்டுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாவம் இது உயிரோட தான் இருக்குது, நான் கொண்டு போயே தீருவேன் அப்படின்ட்டு இதை பொடி நான் கேட்கும்போது கொடுன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மர ஏறுங்கிற பேரில் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பாரு அப்படின்ட்டு இவ ஏறா. ஒரு 2 அடிக்கு மேலே நம்ம ஹீரோயினால சுத்தமாக முடியல. இவ தாவறதை பார்த்துக்கிட்டு நம்ம ஜின்னே பார்த்தீங்கன்னா இந்தா நான் தர்றேன் அப்படின்ட்டு இவன் ஒரே இதுவாக ஏறிறான். ஏறி அந்த புறாவையே பார்த்தீங்கன்னா மேலே வச்சிடறான். வச்சுட்டு இவ இறங்கலான்ட்டு வரும்போது கரெக்டாக வலிக்கிடுது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தை பிடிக்கிற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு இருக்க. என்ன இப்படியே பிடிச்சிருவியா, சரி இந்தா புடி அப்படின்ட்டு அவன் வேணும்னே குதிக்க. ஹீரோயின் பாவம் 10 அடி தள்ளி போய் விழுந்துட்டா. டேய் பேச்சுக்கு சொன்னால் இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க. இதில் நீ தான் அக்காவாமா அப்படின்ட்டு அவன் கலாச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கடுப்பு ஏறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜின்னோட அம்மா இருக்காங்களே, அவங்க இந்த மாதிரி என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கே இப்போ தான் தெரியுது இவங்க வரைஞ்சி கொடுத்ததெல்லாம் டூப்ளிகேட்டுன்ட்டு. ஏன்னா அவங்க ஸ்டோரில் இருந்ததை அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ தான் தெரியும் ஸ்டோரில் யாரோ டூப்ளிகேட்டை மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. இப்போது நம்ம பிரச்சனையை நம்ம தான் தீர்த்தாகணும், இப்போ இல்லைனா குடும்பத்துக்கே கலகம் வந்துடும் அப்படின்ட்டு அவங்க அம்மா முடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஜின்னும் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜின்னுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது, ஹீரோயினை போட்டுடணுன்ட்டு. இந்த ட்ரிப்புக்குள்ளேயே எப்படியாச்சும் இவ்வளோ போட்டுடணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மேலே ஒரு கண்ணா சுற்றிக்கிட்டு இருக்க.
இருக்க எப்படியோ அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுறான். போனோடனே மாமா அத்தன்ட்டு எல்லாம் மாசத்தை பொழின்னு பொழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவன் சும்மா குத்து மதிப்பாக போட்டு விடுறான். அந்த மரம் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னோடனே ஞாபகம் வந்துருச்சாப்பா, சின்ன வயசுலேருந்தே அந்த மரத்தை பின்னாடி தான் சுற்றுவேன், ஐயோ என் பிள்ளைக்கு ஞாபகம் வந்துருச்சுன்ட்டு எல்லாம் அதை நினச்சி உருகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா இதோ இவங்க எங்கள் அக்கா தான் காரணம், எங்கள் அக்கா இல்லைன்னா எனக்கு பாதி விஷயம் ஞாபகமே வந்திருக்காது, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன்னு சொன்னோன்னே அப்படியாம்மா எப்படிமா இருக்குன்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட வலுக்கட்டாயமாக எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ ஜின்னோட மாமாவும் வந்துடுறாரு. வந்தோடனே எல்லாம் உட்காந்து சாப்பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட. அப்புறம் ஹீரோயின் கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ ஜின்ன அவன் சந்தேகப்படுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ மட்டும் எப்படி நம்பின அவன் தம்பி அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கேன். நான் அப்போ முதல்ல சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. புரிஞ்சுக்கலையா இல்லை தெரியலையா அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நீ எவ்வளோ தூரம் வளர்ந்தாலும் சரி, சின்ன வயசில் நீ ஒரு விஷயத்துக்கு பயப்பட்டனா கடைசி வரைக்கும் அது அந்த பயம் உனக்கு விடவே விடாது. சின்ன வயசில் உனக்கு நெருப்புனா அவ்வளோ பயம், ஒருவேளை நீ உண்மையான ஜின்னாக இருந்தால் உனக்கு இப்போ கூட நெருப்புனா பயமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரை நெருப்பெடுத்து வைக்க அவன் பார்த்தீங்கன்னா கூலாக எதுவுமே பேசாமல் அவன் டக்குன்னு விலைக்கு விட்டுடுறான். அப்புறம் தான் சின்ன ஒரு விஷயத்த சொல்கிறான், சின்ன வயசில் பட்ட பயம் அப்படியே இருக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பொறுமையாக வளர்றேன், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், சாப்பாட்டுக்கு கூட எனக்கு வலி இருக்காது, சில சமயம் நான் என்னையவே பேசாமல் கொண்டுடலாமான்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன், தனியாக இருப்பேன், மற்ற குழந்தைகளாம் அவங்க அம்மா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு இன்னும் யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை சுற்றி தனிமை மட்டும்தான் இருக்கும், தனிமையை விட கொடுமை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவன் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க மாமா இப்போவாச்சும் நீ நல்லா இருக்கேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா இருக்காங்களே, அவங்க அந்த குறி சொல்கிற பாட்டியை பார்க்க போயிட்டு இருக்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நானும் என் பையனும் பிரச்சனை இருக்க ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன் டூப்ளிகேட்டை மாற்றணும்னு ட்ரை பண்ணுற, ஒரிஜினலை வச்சுட்டு அதுதான் நம்ம பிரச்சனையே, இப்போ ஒரிஜினலே இல்லைனா அப்படின்ட்டு பாட்டி சொல்ல இவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அவ்வளோ பெரிய பிரகாசமான ஒளி தெரிஞ்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜின்னு அவங்க மாமா கிட்ட எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க மாமா சொல்கிறாங்க, நீ எப்படியோ தொலைஞ்சு போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டா கூட இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது, நீ நிம்மதியாக இருக்கணும், அவங்க பாவம் உன்னை பற்றக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வரீங்கன்னு ஜின்னி கேட்க, இந்த மாதிரி தேவையில்லாத எத்தனை ரத்தத்தை அவங்க வாங்கியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு எதுவுமே புரியல. இவன் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துடுறான். வந்துட்டு இருக்கும்போது அப்போல்லாம் ஓய்வு எடுப்பாங்களா அந்த காலத்தில், அதே மாதிரியே இங்கே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டு படுத்துக்கிட்டு இருக்க. அப்போ இவனோட பிளானே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹீரோயினை கொல்லணும் அப்படிங்கிறது தான். அவன் அருவாலெல்லாம் எடுத்துகிட்டு சரி போகலாம் அப்படின்ட்டு இவன் போயிட்டு இருக்க. அங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. டக்குன்ட்டு இவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க. அவளோட முதுகில் அவ்வளோ காயம் இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இவனும் முதுகில் அவ்வளோ காயத்தோட ஓடின மாதிரி தான் ஞாபகம் வந்திருக்கு. இவனுக்கு அதுவே ஒரு ஹார்ட் டச்சிங் மாதிரி ஆயிடுச்சுச்சா, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கா. அப்படியே சைலண்ட்டாக ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு வந்து நம்ம ஆள் ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவனும் கிட்ட போகிறான், என்னடா வாழெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் எதனா பண்ணிடுவானோன்னு நம்ம இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா வாழை கிட்ட வச்சுட்டு அவளுக்கு நல்லா போத்தி விட்டுட்டு இருக்கான். அப்போ இவனுக்கே அறியாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு சவுண்டு வந்துடுது. என்னடா இதுன்ட்டு இவன் திரும்பி பார்க்க அங்கே ஆளுகளாக ஏதோ வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு புரியுது ஏதோ பிரச்சனையில தான் வராங்க அப்படின்ட்டு. இவன் வேணும்னே பார்த்தீங்கன்னா காட்டை விட்டு எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடி நடுவில் போய் நின்று திருப்பி வச்சு அடிப்பான் பாருங்க. நம்மால தான் நல்லா புளியாச்சு, யாருமே அவனை பீட் பண்ண முடியாது. சும்மா இருக்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிடுறான். எத்தனை பேர் வந்தாலும் சரி சும்மா பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஓடிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ சவுண்டு லைட்டாக கேட்க இவன் முழிச்சு பார்க்குறா. இந்த மாதிரி இங்கே இருக்கியா அப்படின்ட்டு ஹீரோக்காக கத்திட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெறித்தனமாக சண்டை போட்டுட்டு இருக்கானே. சரி உன்னை யார் அனுப்பினா சொல்லு அப்படின்ட்டு தலைவனை அந்த வாளோட தலைவன் இருக்கான்ல அவனை பிடிச்சிட்டான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கான்ல அவன் தான் அனுப்பிச்சி விட்ருப்பான். அவன் நம்ம ஹீரோயினோட பாதுகாப்புக்கு அனுப்பிச்சி விட்ருப்பான். ஆனால் ஒவ்வொரு அசிஸ்டன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவன அப்படின்ட்டு காசு கொடுத்துருப்பான். சின்ன பார்த்தீங்கன்னா நீ எப்படியோ எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் எதுவுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோயினை காணும். எங்கடா போனான்ட்டு பார்க்க அவள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிரம்பிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டு நான் உன்னை மறுபடியும் தொலைச்சிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு பயந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டோன்னே இவள் வாழெல்லாம் எடுத்துகிட்டு போகிறா. இவனுக்கு சிரிப்பு வந்துடுது, இந்த வாழை வச்சு தான் என்னை காப்பாற்ற போறியா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்தா அது ஒரு பூனை. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவ குடுகுடுன்னு மோடி போயிட்டுருக்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கிளம்பி எல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ இவன் காலில் ரத்தம் வந்திருக்குல்ல, அதை நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பா. பார்த்தோன்னே முதல் வேறையாக வண்டியை மறைச்சு இந்த மாதிரி உன் காலில் ஏன் காயம், நேற்று என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்ல மாட்டியான்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிடுறா. இவ அழுகிறத பார்த்து இவனுக்கே ஒரு ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இவ இப்படிலாம் நமக்காக இருக்காளே அப்படின்ட்டு. அவள் கையில் இருக்கிறத கிழிச்சு அவளுக்கும் காயப்பட்டிருக்கும். இருந்தாலும் இவனுக்கு இவ கட்டி விட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பெயிண்டிங் இருக்கும்ல, அது ஒரிஜினலும் சரி டூப்ளிகேட்டும் சரி ரெண்டையும் வச்சு இந்த மாதிரி நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே அவங்களையும் சரி, இந்த வியாபாரம் பண்ணுறாங்களே அவங்களையும் சரி எல்லாத்தையும் வர வச்சு நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் கண்டுபிடிக்கிறாங்க. ஜின்னோட அப்பா அதுதானே ஒரிஜினல், அவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜின்னோட அம்மா அப்பா இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தீங்களாங்கிற மாதிரி அவங்க திட்டி விட்டுறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ நீங்கள் சொல்கிறாங்களா இவங்க சொல்கிறதெல்லாம் போய் அப்படிங்குது. இவங்க அப்பாக்கே ஷாக்கு, என்னடா அப்படின்ட்டு. ஒரு வேளை அவங்கள வர சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்க உண்மையெல்லாம் இப்போ
மாறப்போகுது அப்படின்ட்டு இவங்க அம்மா ஏதோ ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. யார் அதை கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலாக ஜின்னோட அப்பாவுக்கு இந்த ஒரிஜினலாக பெயிண்டிங் வரைஞ்சி கொடுத்துருப்பான்ல அவனையே கூட்டிகிட்டு வராங்க. அவனை கூட்டிகிட்டு வந்தோடனே என்னது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் இந்த மாதிரி நான் வரைஞ்சது தான் டூப்ளிகேட்டு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட சைன் இருக்கும், நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் இருக்கும்ல அதுக்குண்டான சைன் இவன் அப்படியே பிளேட்டை மாற்றி டூப்ளிகேட்டுக்கு தான் நான் சைன் போட்டு கொடுத்தேன்னு சொல்ல அங்கே இவன் வரைஞ்சவனே வந்து சொல்கிறான்லே யாரையும் நம்ப மாட்டா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அப்பா தான் ஃப்ராடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தீங்களான்னு கேட்க அவங்க அம்மாக்குன்னா அப்படியே ஒரே சந்தோஷம் தான். இவங்க வீட்டுக்கு போய் மிரட்டியிருப்பாங்க, இப்போ நீ பொய் சொல்லலைன்னா நான் உன் குடும்பத்தையே கொளுத்திடுவேன் அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவன் வேறு வழியே இல்லாமல் பொய் சொல்லியிருப்பான். இது ஜின்னோட அப்பாக்கெல்லாம் தெரியாது இல்லையா, அங்கே அவரோட மானமே போச்சு. இந்த மாதிரி நீ பண்ணது எவ்வளோ பெரிய மேட்டர்னு உனக்கு தெரியாது, இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படும் தெரியுமா, இது டூப்ளிகேட் தெரிஞ்சா அப்படின்ட்டு இவங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குல்ல அத்தனை எரிச்சு விட்டுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை இல்லைன்ட்டு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்க, எவ்வளோதான் தண்ணி ஊற்றினாலும் அதை அணைக்கவே முடியல, எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இப்போ யாருக்கும் ஒரிஜினல் எதுன்னு தெரியாதுல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க அவங்க அப்பாவுக்கு சரியான ஷாக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன தூங்கலான்னு போயிட்டு இருக்கான். அப்போ கூட அவனுக்கு காலைல நம்ம ஹீரோயின் கட்டி விட்டால அதுதான் ஞாபகம் வருது. அவளோட தம்பி நான் இல்லை, இருந்தாலும் அவளுக்கு மேலே எவ்வளோ பாசம், என்னதான் இருந்தாலும் எனக்காக அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்துறால, முதல் முறையாக நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவன் நம்ம ஹீரோயின்ட்டு போய் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலான்ட்டு போயிருப்பான்ல, அதை இவன் நினச்சிட்டு நம்ம ஹீரோயினை நினச்சி இவன் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜின்னோட அம்மா அதிசயமாக நம்ம ஹீரோயின்ட்ட போய் அவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்ட போல, நல்லா பத்திரமா தானே இருக்கேன்னு கேட்க ஹீரோயினாலேயே நம்ப முடியல. இங்கே எல்லாரும் வரப்பேர்களாக கொடுத்துட்டு வாப்பா வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா இந்த கடை வீதி இருக்குல்ல அங்கே போயிட்டுருக்காரு. அங்கே போய் தெரியாமல் ஏதோ ஒரு ஆள் இடிச்சிடுறாங்க. இடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஆளை பார்த்து இவர் ஷாக் ஆகிட்டு இருக்க. அது யார் என்னன்னு காட்டலை. இன்னொரு பக்கம் ஜின்னுங்க பார்த்தீங்கன்னா ஏன் நீ அவளை கொல்லலைன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜின்னோட அப்பாவுக்கு இருக்க ஒரே வாரிசு ரத்தத்தில் இவன் மட்டும்தான், இவன் நம்மளுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ் ஆவா அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நிஜமாலுமே அவளோட நம்பிக்கையை சம்பாதிச்சிட முடியுமா என்ன, அது ஈஸியா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குரல். ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க கு அப்படின்னு கேட்க, என்னை பற்றி தான் நிறையா சொல்லியிருப்பாங்களே, நான் பைத்தியக்காரனாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, என் தங்கச்சியை காணோம் அப்படின்ட்டு. இதோ என் தங்கச்சியை தேடிட்டு அப்படியே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா, நீ லவ் பண்ணதானே, ஒருவேளை நீ நடிச்சிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு கேட்க இவர்கிட்ட பதிலே இல்லை, அப்படியே தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ நாள் காதலிச்சேன்னு சொல்லிட்டு இருந்த, எனக்கு அது பொய்யின்ட்டு இப்போ தான் தோணுது, ஒரு டைம் கூடவா என் தங்கச்சியை பற்றி அக்கறைப்படலை அப்படின்ட்டு இவர் ஏதோ ஒரு வெளி வேலைக்கு வந்தாராமா, அதை நான் போய் முடிக்கிறேன், உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் அவ்வளோ திட்டினாலும் சரி இவரோட வாயிலிருந்து ஜின்னோட அப்பா இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவருக்கு மூஞ்சியே மாறுது. ஏன்னா இவர் ஆக்சுவலாக சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நான் உன்னை பாதுகாப்பா அப்படின்ட்டு. இங்கே ஜின்னோடக்கு ஒரு குரல் கேட்டிருக்குல்ல அந்த குரல் வெளியே வருது, அது வேற யாருமே இல்லை, இவங்க மாஸ்டர் இத்தனை நாளாக சொல்லியிருப்பாங்களே அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா ஜின்னோட அப்பா ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே இந்த பொண்ணு, எப்படிமா இருக்கீங்க அப்படின்ட்டு ஜின்னு அம்மானு கூப்பிட்டுருக்க. என்னடா கதை எப்படின்னு பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க கெஞ்சி கதறி இருப்பாங்க, இந்த மாதிரி நான் மாசமா இருக்கேன், என்னை விட்டுரு அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அவ்வளோ கெஞ்சிருப்பாங்க. ஆனாலும் ஜின்னோட அம்மா இருக்காங்களே அவங்களோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டிருப்பான். இது இப்போ அவங்க நினச்சி பார்த்துட்டு அன்னைக்கு நீ அம்மா அப்பா இல்லாமல் அனாதையாக சுற்றிட்டு இருந்தேன், எனக்கும் பையன் இல்லை, அதனால நான் உன்னை பையனை எடுத்து நினச்சி வளர்த்திட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ ரொம்ப மாறிட்ட போல, எனக்கெல்லாம் ஒபே பண்ணுறதே இல்லை போல அப்படின்ட்டு இவங்க கேட்டுட்டு இருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு நீ அவளை வாழ விட்ட அப்படின்ட்டு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. நான் உன்னை எப்பயோ அவளை கொன்ற சொன்னேன்ல, அவனையும் ஊவையும் கொண்டுட்டு சொத்தை எடுத்துருக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினை மட்டும் நம்மளை வச்சுட்டோம்னா நமக்கு அதனால நிறைய ப்ராஃபிட் இருக்கு, என்ன நம்புங்க, கண்டிப்பாக நான் அவளை நம்ப வைப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உனக்கு நான் கொஞ்ச நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நம்ப வச்சிரு, இல்லைனா நீங்கள் அவளை போட்டுருங்க அப்படின்ட்டு மற்றவங்களா இருப்பாங்களே தம்பின்ட்டு எல்லாத்துக்கிட்டே அந்த வேலையை ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வர மாட்டேது. ஏன்னா அன்னைக்கு சொல்லியிருப்பான்ல இவன் மனுஷனே இல்லை, எல்லாத்தோட ரத்தத்தையும் எடுக்கிறவன் அப்படின்ட்டு. இவன் அதையவே நினச்சிட்டு ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊக்க ஆள்கள்லாம் செத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிடா செத்தாங்க, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பில் கிளம்ப. அப்போதான் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவனே சொல்கிறான், இந்த மாதிரி நான் தான் அவனை கொல்ல சொல்லேன், அதனால தான் அப்படி நடந்துருச்சு அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஊக்கு சரியான கடுப்பு, இதுக்கு மேலே என் பேச்சை கேட்காம நீ எதுனா பண்ணனா நான் உன்னையவே கொள்றதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த நேரத்தில் வந்து அன்னைக்கு நீ சொன்னல அவன் ரத்தத்தையே கொடுப்பான் அப்படின்ட்டு, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நைட்டு இவ்வளோ நேரத்துக்கு உனக்கு அவன் தான் பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் எனக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ரத்தம்லாம் படுது அப்படின்ட்டு. அவன் இந்த மாதிரி போர் வீரர்களோட வளர்ந்தான், அவன் கிட்டத்தட்ட இந்த நெஞ்சாலாம் இருப்பாங்களே அந்த மாதிரி அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தை கேட்குறது, அப்போது அவனால் மற்றவங்களுக்கு ஆபத்து இருக்குமா, அவனுக்கு இன்னும் காயம்தான் இருக்குமா அப்படின்ட்டு கேட்குறா. ஊக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது அவன் அத்தனை பேத்த கொள்றா, அவளை பற்றி கஷ்டப்படாமல் அவனை பற்றி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு. நீ அவ்வளோ வருத்தப்படுறியா என்னன்னு கேட்க. ஆமாம் எனக்கு என்னமோ தெரில, அவனுக்கு இப்படி அடிப்படும் போதெல்லாம் எனக்கே அடிப்படுற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இவ குழம்பி போயிட்டுருக்க. ஜின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குகையாட்டு இருக்கு, அங்கே வந்திருக்கான். வந்தவ எதையோ தேடிட்டு இருக்கும்போது அப்போ அவன் கண்ணில் ஒரு நோட்டாட்டு இருக்கா.
அது மாட்டுது. அந்த நோட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பாக்கெட்டை வச்சுட்டு ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்க, இந்த பாக்கெட் எதுனா கண்டுபிடிச்சா க்ளூ கிடைக்குங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ரூமே பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட கோகை தான். அவள் வச்சிருக்கானா கண்டிப்பாக ஏதோ அர்த்தம் இருக்குன்னு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு அவள் வந்துட்டா. உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்கு இங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே என்ன அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு தம்பின்ட்டு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணேன் நான் நிரூபிக்கணும் அப்படின்ட்டு, ஆனால் என்னால் கடைசி வரைக்கும் முடியல. அப்படி உன் மனசில் என்னதான் நினச்சிருக்கேன்னு தெரியல, ஆனால் இதுக்கு மேலே நான் முயற்சி பண்ண மாட்டேன், நான் உன் மன்னிச்சிடு, உன்னை இது வரைக்கும் கஷ்டப்படுத்திருந்தாங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்போ சின்ன வயசில் நீ எப்படி இருந்தா அதையாச்சும் சொல்லுன்னு கேட்க, அப்போ மட்டும் நம்ம சைல்ட்ஹுட்டில் திரும்ப வந்துடாதுன்ட்டு அவன் போயிட்டு இருக்கான். அவன் ஆக்சுவலாக அந்த வீட்டில் வேலை செய்வாங்களே அவங்க கிட்ட போய் நைஸாக போட்டு வாங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒன்று என் பாக்கெட்லேயே இருக்குமே அது என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை எங்கள் அக்கா தானே என்கிட்ட இருந்து பிடுங்கண்ணா அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஐயோ அப்பெல்லாம் இல்லை, அது ஒவ்வொருத்தவங்களும் சரி அவங்க குழந்தைய பாதுகாக்கணுன்ட்டு கொடுப்பாங்க, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது தொலைஞ்சு போயிடுச்சு, உங்கள் அக்கா தான் அவங்களது கழட்டி கொடுத்தாங்க, அது உங்கள் அம்மா மாசமாக இருக்கும்போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா இப்போ தான் அவனுக்கு புரியுது, நம்ம மேடம் இருக்காங்களே அவங்கக்கிட்டேயும் அதே மாதிரியே ஒன்று இருந்திருக்கும். அந்த மாஸ்டர் கிட்டேயும் இவன் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அவங்க குழந்தை இறந்தப்போ அதை வச்சிருப்பாங்க. ஓ அப்போ இதுதான் மேட்ரா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா சபையில எல்லாம் கூடி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அங்கே வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா மின்னோட குடும்பத்துக்கு பண்ணுவோம், ஆனால் யாருமே பார்த்தீங்கன்னா ஜின்னோட அப்பா கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கண்ட்ரோலே ஜின்னோட அம்மா கிட்ட இருக்க. பத்தாததுக்கு அந்த வரைஞ்சிருப்பான்ல அவனை பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. என்ன ஏதுன்ட்டு இவங்க அப்பா பதறி அடிச்சுட்டு போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா உண்மை இனிமேல் இதுதான் அப்படின்ட்டு நான் சத்தியம் பண்ண மாதிரி நம்ம குடும்பமானத்தை நான் காப்பாற்றிட்டேன், அதே மாதிரி நீங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட ஏதோ டீல் பேசியிருப்பாங்க போல அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அக்ரிமெண்ட்டில் அது இருக்குது, போய் படிங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அப்பாவை என்னடான்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இது எல்லா மேட்டர் இருக்குல்ல இந்த வணிகம் அது எல்லாமே இவங்க அம்மா கிட்ட இருந்து இவங்க அப்பா வாங்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா இதுக்கு ஒத்துக்காமல் பேசிக்கிட்டு இருக்க. அப்போது கொஞ்சம் நல்லா உத்துப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்தெல்லாம் கொடுக்குறங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உண்மையை கண்டுபிடிக்கிற அப்படின்ட்டு நைட் அந்த ஆம்பளை வேஷம் போட்டிருப்பால அதே மாதிரி போட்டுட்டு ஏதோ பாராட்டம் இருக்கு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்க. அங்கே ஃபுல்லாக எல்லா சரக்கை போட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து உண்மை வாங்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு இருக்கா. அவங்க எல்லாம் உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு, எவனையாச்சும் முடிக்கணுமா சொல்லு, நாங்கள் முடிச்சு தரோம் அப்படின்ட்டு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒருத்தவங்களை பற்றி கேட்குறா. இந்த சோல் ரீப்பர்னு சொல்கிறாங்களே உயிர் எடுக்கிறவன் அவனை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்க எல்லாம் சைலண்ட் ஆயிடுறானுங்க. நீ வேணும்னா குடிச்சிட்டு சீக்கிரமாக கிளம்பு அப்படின்ட்டு இருக்க. இவ ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் அப்படியே போயிடு, இல்லைனா அவன் எங்களையே கொன்றுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே சேஃப் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு போகிறா. பட் இவ ஆக்சுவலாக கேட்டிருப்பால அந்த இடத்துல தான் மாஸ்டரோட ஆளுகளாக இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பாங்க. இதுக்கு மேலே இவளை விட்டு ஆபத்துடா அப்படின்ட்டு எல்லாம் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருக்க. இவ போயிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எவனோ ஒருத்த கத்தி நிறுத்திட்டு வந்துட்டான். இவ திரும்பலான போக எவனோ ஒருத்த வந்து தூக்கிட்டு வேற போயிடுறான். அவங்க ஆள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹீரோயினை காணோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. ஜின்னோட அப்பா பார்த்தீங்கன்னா கோவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவங்க ஆள் விசாரிச்சுட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கேட்டு பார்த்தேன், அவன் சொன்னது உண்மைதான், அவங்க மாமாவோட தொழில் விஷயத்துக்கு தான் அவன் வந்திருக்கான், வேற எதுக்கும் இல்லைங்கிற மாதிரி அவர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பேசினான் பார்த்தீங்களா எங்கள் அக்கா உனக்கு ஞாபகமே இல்லையான்னு சம்திங் அதெல்லாம் வச்சே பார்த்தீங்கன்னா இவர் கண்டுபிடிச்சிடறாரு. அவன் கண்டிப்பாக இதை மறைக்கிறதுக்கு தான் பண்ணியிருக்கான், இதுக்குள்ளே வேற ஏதோ ஒரு உண்மை இருக்கும், அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவர் கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ஆத்தங்கரைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த மாஸ்டர் இருக்காங்களே அவங்க புதைச்சிருப்பாங்க ஒரு மரத்துலேருந்து ஒரு 5 அடின்ட்டு. இவன் அதையே அடையாளமாக வச்சு அந்த மரத்துலேருந்து 5 அடின்ட்டு இவனும் 5 அடியில் போய் பார்க்குறான். பார்த்து சும்மா தோண்டி பார்த்தாலே தெரியுது அந்த பாக்கெட் இருக்குல்ல அது இருக்குது, அதுதான் அவங்க அன்றைக்கி வச்சுருப்பாங்க. இதை வச்சு உன்னை நம்ம ஹீரோயினையும் சரி என்னையும் சரி காப்பாற்றிக்க போகிறோங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாங்களே, இவளுக்குனா உயிர் இல்லை யாராவது கடத்திட்டு வந்ததுன்ட்டு பாவம் புள்ள அப்படி பயந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. கடைசியில் தான் அந்த போர்வை எடுத்துகிட்டு பார்த்தா தெரியுது நம்ம ஹீரோயினும் ஜின்னும் சேர்ந்து ஒருத்தனை தள்ளி விட்டுருவாங்க பார்த்தீங்களா, அவன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இன்னும் நீ சாகலையா அப்படின்ட்டு இருக்க. ஜின்னு அந்த பாக்கெட்டாட்ட இருக்குல்ல அதை எடுத்துட்டு உள்ளே வந்துட்டான். வந்தோடனே தான் அவன் தம்பி இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு ஜின்னோட முதுகில் எழுதி காட்டுறான். ஹீரோயின் போனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு. இன்னும் வரலையா, இந்நேரத்துக்கு எங்கே போனான், உனக்கு எதனா இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு கேட்க அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டுறான். சரி காப்பாற்றலான்னு போனால் அவள் பார்த்தீங்கன்னா சிவரேறி குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா. என்னடா இது இந்நேரத்தில் எங்கே போயிட்டு வர அப்படின்ட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. இல்லை சும்மா காத்தடிக்குது அதான் வாக்கிங் போயிட்டு வர அப்படின்ட்டு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதில் நம்புற மாதிரியே இல்லைன்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. ஆக்சுவலாக அவன் கடத்திட்டு போயிருப்பான்ல அவன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, உனக்கே தெரியும் உன் தம்பி எவ்வளோ நல்லவன் சாஃப்டானவன் அப்படின்ட்டு, ஒருத்தவங்களோட நேச்சர் எப்போவுமே மாறாது, வந்திருக்கவன் உன் தம்பி இல்லை, நீ நினச்சதும் சரிதான் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இவன் என்ன சொன்னாலும் சரி உனக்கே தோணியிருக்கல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணுவேன், உன்னை எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதோ இந்த பெட்டியில் உனக்கான உண்மையெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெட்டியை தூக்கி போட்டுட்டு இருக்கான். இதுதான் உன்னோட உண்மையான தம்பி இது அப்படின்ட்டு. உன் தம்பி பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கான், அவன் புது மொழியெல்லாம் கற்றுக்கிட்டானாமா அவனுக்கு, ஆனால் நாங்கள்
எடுக்கும்போது எதுவுமே ஞாபகம் இல்லை, அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு, அவன் அக்கா உன் பேர் மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்குன்னா அப்படியே பாசம் உள்ளேருந்து பொங்கும். அந்த பெட்டியை எப்படியாச்சும் எடுக்கலான்னு போவா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லியிருப்பான். முதல் விஷயம், நான் பட்ட கஷ்டத்தை புதுசாக வந்திருக்கான்ல அவனும் படணும் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் உனக்கு என்னதான் வேணும் சொல்லித்தல அப்படின்ட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயம், எனக்கு பொற்காசு வேணும், இந்த மாதிரி பரிசு தொகை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே அது ரெண்டத்தையும் நீ வாங்கிட்டு வந்து கொடு, நான் எப்படியாச்சும் உனக்கு இந்த பாக்ஸையும் உன் தம்பியை கொடுத்துறேன் அப்படின்ட்டு சொல்ல ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு தம்பி தானே முக்கியம், வந்தது முக்கியமா இல்லை உன் தம்பி முக்கியமா நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு அவன் வேறு உசு பேத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருப்பா. எப்படியாச்சும் நான் என் தம்பியை கண்டுபிடிச்சே கொண்டு வரணும் அப்படின்ட்டு உனக்கு நான் என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்டயே சொல்லிட்டு வந்திருப்பா. நம்ம ஹீரோயின் இதையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க. அடுத்த எபிசோடில் தான் கைஸ் இவன் நம்ம ஜின்னை எப்படி வச்சு செய்ய போகிறான்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து போக போக நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த ட்ராமாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் அடிச்சுட்டு போங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.